ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்னா இதுல வந்து ஹெல்த் அப்படிங்கிறது மென்டல், பிசிக்கல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் எல்லாமே சேர்த்து தான் ஹெல்த் பத்தி நம்ம சொல்லுவோம். பட் இதுல வந்து நிறைய வந்து வெல்பீயிங்கா இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய இருக்கு. வாட் இஸ் இட்னா ஜெனடிக் டிசார்டர், இன்ஃபெக்ஷன் வந்தா, அப்புறம் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல்னால நமக்கு நல்ல வெல்பீயிங் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆனா, ஸோ இதனால வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஜெனடிக் டிசார்டர்ஸ் என்னென்னு உங்களுக்கு பை நவ் வி ஹவ் பீன் ரீடிங். எவல்யூஷன்லேயே நிறைய ஜெனடிக் டிசார்டர், அதுக்கு முன்னாடியே நிறைய ஜெனடிக் டிசார்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால யூ நோ வாட் இஸ் ஜெனடிக் டிசார்டர். இன்ஃபெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இன்ஃபெக்ஷன் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். லைக் அதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா பேத்தோஜென்ஸ்னால வருது. எக்ஸ்டர்னல் பாக்டீரியா, வைரஸ் அதனால வருது. அண்ட் புரோட்டோசோவா அந்த மாதிரி. சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடாம கன்னாப்பினான்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆயிலாக சாப்பிட்றதோ, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவுட் சைட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டாலோ வயிறு ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரிலாம் சில தலைவலிக்கிறது, உடம்பு அந்த மாதிரி ஃபெட்டிக், அந்த மாதிரிலாம் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் வந்து சாரி டைஜஷன் ஆர் வாட் எவர் யூ ஈட் ஆர் லைஃப் ஸ்டைல் அதனாலேயே உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். நாட் ஓன்லி ஈட்டிங், உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னாலும் யூ பிகம் வெரி யூ புட் ஆன் வெயிட் அண்ட் யூ கான்ட் டூ எவ்ரி திங், ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஹேபிட்ஸ் ஆல்சோ, குட் ஹேபிட்ஸ் இருக்கணும். எனிவே வி ஆர் கோயிங் டு see all that. அண்ட் இப்போ என்னன்னா மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த இம்யூன் சிஸ்டம். அது என்னது, வாட் இஸ் இட் இம்யூன் சிஸ்டம்னா நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, ஸோ அதுதான் அண்ட் தேர் பை ஹெல்த். ஸோ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம ஹெல்த் இருக்கும். ஸோ நேச்சுரலி இஃப் யூ ஆர் ஃபீலிங் வெரி டயர்ட் அண்ட் எவ்ரி திங், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்த் அதை அஃபெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி டயர்டாக இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டானா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கணும், வாக்கிங் போகணும், ஆர் சம்திங் யூ ஷுட் டூ. நீங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகணும், நடந்து போகணும். டோன்ட் ரிலை ஆன் ஆட்டோ ஆர் பஸ் ஆர் எனி திங். பக்கத்தில் இருந்ததுன்னா நடந்து போங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, என்னால் நடக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் ½ அன் ஹவர் முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து போங்க. ஏன்னா உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இப்போ பண்ணுறது தான் பின்னாடி உங்களுக்கு ஹெல்த்து. அதே ஹேபிட் பின்னாடியும் வரும். எனிவே இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன்லாம் வந்து பாடியை வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் டிசீஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. இப்போ டிசீசஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷன்னா ஒருத்தர்கிட்டே இன்னொருத்தர் டிரான்ஸ்மிட் ஆகிறது, தட் இஸ் டிரான்ஸ்மிட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், அது இன்ஃபெக்ஷியஸ். நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா அவங்களுக்கே ஜெனட்டலாக இருக்கிறது ஆர் அந்த மாதிரி இல்லாமல், அதாவது டிரான்ஸ்மிட் ஆகாத டிசீஸ், ஜெனட்டல் டிசீஸ் ஆர் சம் அதர் பை பேத்தோஜன்ஸ், அந்த மாதிரி வரக்கூடியது. எல்லா பேத்தோஜன்ஸும் என்ன சொல்கிறது, இது கிடையாது, இன்ஃபெக்ஷன்ஸ் கிடையாது. சிலதெல்லாம் வந்து நான் இன்ஃபெக்ஷஸ் பேத்தோஜன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேத்தோஜன்ஸுங்கிறது பேசிக்கலி என்ன, டிசீசஸ் காசிங் ஆர்கானிசம்ஸை வந்து பேத்தோஜன்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பேத்தோஜன்ஸ்னாலேயோ ஜெனட்டிக் இதனாலேயோ கூட வந்து உங்களுக்கு நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் வரும். ஸோ இந்த பேரசைட்ஸ் அப்படின்னா பேத்தோஜன்ஸ்னா வெளியிலேருந்து வேறு ஆர்கானிசம் வந்து நம்ம ஹோஸ்ட், இப்போ நம்ம உடம்புல வந்ததுன்னா நம்ம ஹோஸ்ட் ஆகிடுவோம். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே உக்காந்துட்டு நம்மளுடைய நியூட்ரிஷன்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா தட் இஸ் பேரசைட். ஸோ அது வந்து இட் காசஸ் ஹார்ம் டு த பாடி. இப்போ வந்து ஏர்லியர் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போவும் அதுதான் ஆயுர்வேத சிஸ்டம்ங்கிறது இப்போவும் ப்ரெவலண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுலேயும் அட்மிஷன் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த பழைய கதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா இப்போ நம்மளால் அந்த லெசனை முடிக்க முடியாது. அதுதான் நான் பார்க்குறேன். நம்ம இந்தியாவில்னு ஒரு தனி மெடிக்கல் சிஸ்டம் இருந்தது. தட் இஸ் ஆயுர்வேதா, சித்தா, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் இருந்தது. பட் ஒன்று ஒரு ஊர்லேருந்து வந்தது ஆயுர்வேதா தான் நம்மளுது. ஓகே, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து நமக்கு வந்தது. லைக் ஆலோபதி மாதிரி ஆயுர்வேதா தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல், நம்மளுடைய மெடிக்கல் சிஸ்டமே அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 இருக்குது. ரெண்டுமே 3 சமநிலையில் இருந்ததுன்னா, ரெண்டுமே எல்லாமே ஈக்குவலாக
அம் அதாவது என்ன சொல்றது? அம் எல்லாமே ஈக்குவலா ஒரே மாரி ஈக்விலிபிரியம்ல இருந்ததுன்னா, தென் நமக்கு வந்து குட் ஹெல்த்ல இருக்கும். ஒண்ணு கூட குறைச்சு இருந்ததுன்னா, அக்கார்டிங்லி யூ வில் ஹேவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்குமென்ட். பட் இந்த வில்லியம் ஹார்வே அதே தான் ஹிப்போக்ரட் அப்படிங்கிறவரும் சொன்னாரு. பட் வில்லியம் ஹார்வே வந்து ஹி டிஸ்அப்ரூவ்ட் திஸ் ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ்ன்னு அவங்க சொல்றாங்க. ஐ ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஆக்சுவலி. பட் எனிவே இந்த லெசன்ல என்ன இருக்கோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். வில்லியம் ஹார்வே வந்து ஹி டிஸ்அப்ரூவ்ட் திஸ். அவர் என்ன சொல்றாரு, இந்த மத்தவங்க ஆக்சுவலா என்னன்னா, இந்த பிளாக் பைல் பிலாங் டு ஹாட் பர்சனாலிட்டி. அதாவது என்னன்னா, இது வந்து ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமர் அப்படிங்கிறது இட்ஸ் வாதம், பித்தம், கபம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் பைல் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அதாவது கபம் சாரி அ அப்படிங்கிறது வந்து ம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து பெர்சனாலிட்டி ஹாட் பெர்சனாலிட்டி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஃபீவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதுல? ஆயுர்வேத சிஸ்டம்ல. அதாவது ஃபீவர் அப்படின்னா, அ நானே பார்த்துருக்கேன். இப்ப நீங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அது வந்து கம்ப்ளீட்டா அது ட்ரூ இல்லன்னு சொல்ல முடியாது. அதுலலாம் ட்ரூத் இருக்க தான் இருக்கு. அவங்க வந்து வெஸ்டர்னர்ஸ் அவங்க வந்து அலோபதில அவங்க வந்து சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. நம்மளோடத அக்செப்ட் பண்ணிக்க ஒண்ணுமே இல்ல. ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் சொன்னது சரி இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவர் சரியா பார்க்கல. நான் பார்க்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் குவைட் நோ நார்மல். எவ்ரிபடி இஸ் லைக் தட். நோ 2 பெர்சன்ஸ் அக்ரி வித் ஈச் அதர். ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சுட்டு உடனே செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்ப அதுக்குள்ளேயே அலோபதிக்குள்ளேயே அப்படி இருக்குன்னு சொன்னா, ஆயுர்வேதம் வந்து அலோபதி அக்ரி பண்ணிப்பாங்களா? கண்டிப்பா அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்றது? அ ஒரு பிலீஃப் அது அ என்ன சொ அதுக்கு கம்ப்ளீட்டா அத வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு அதுக்கு வந்து ஜெனுனிட்டி இல்ல. அதனால வந்து அத ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி தான் அலோபதி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. வேணும்னா நீங்க அத சாப்பிடலாம். எக்சர்சைஸ், யோகா வேணும்னா நீங்க பண்ணலாம். பட் நீங்க அலோபதி மெடிசின்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் ஐ சே இஸ் சம் கண்டிஷன்ஸ்க்கு ஆயுர்வேதியா வந்து கியூர் பண்ண முடியும். சம் கண்டிஷன்ஸ் வந்து அ அலோபதி கியூர் பண்ண முடியும். அலோபதிங்கிறது இன்ஸ்டன்ட் அதாவது கியூர் மாரி கிடைக்கிறது. அதாவது தே அட்டாக் த சிம்ப்டம்ஸ். ஆயுர்வேதா வந்து தே அட்டாக் த ரூட் காஸ். அதனால ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் வந்து உங்களுக்கு கியூர் கிடைக்கும். ஸோ அதனால சம்டைம்ஸ் ரொம்ப எமர்ஜென்சியா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அலோபதிய விட்டா வேற வழி இல்லைங்கிற மாரி தான் இப்ப இம்மீடியேட்ல இருக்கு. ஸோ அதனால தான் ஆலோபதி இஸ் ரூலிங் த ரூஃப். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆயுர்வேதா வந்து வெரி ஸ்லோ. பிகாஸ் அது என்னன்னா ரூட் காஸ அட்டாக் பண்றது. எதனால அது வருதோ அத அட்டாக் பண்றது ஆயுர்வேதா. பட் அலோபதி வந்து அது வந்து எதுக்குமே வந்து பேசிக் ரூட் காஸ அவங்க ட்ரீட் பண்றது இல்ல. சிம்ப்டம ஒண்டி தான் ட்ரீட் பண்ணாங்க. எனிவே திஸ் இஸ் ஹைலி டிபேட்டபிள் அகைன். உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக ஜஸ்ட் ஐ டச்ட் ஆன் தோஸ் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இப்ப இந்த பிளாக் பெயில் பர்சனாலிட்டிங்கிறது ஃபீவர் மாரி இருக்கும்னு அவங்க ஆயுர்வேதா சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்அக்ரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா, நீங்களே பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹேண்ட்ஸ் எல்லாம் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா சூடா கதகதன்னு இருக்காப்ல இருக்கும். சில பேர்து உடம்பு வந்து ஜில்லுன்னு இருக்க மாரி இருக்கும். அவங்க உடம்பே டெம்பரேச்சரே நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு 0.1 ஆர் 2 டிகிரீஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு சூடு உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆயுர்வேதால. அவங்களுக்கு ஜென்ரலாவே சூடு உடம்பு. அந்த மாரி சில பேருக்கு அப்படி இருக்கும். நீங்க வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து இந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் போட்டாங்கன்னா, சில பேர் போட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். சில பேர் போட்டாங்கன்னா, காத்தால போட்டா மத்தியானத்துக்குள்ள அது கருத்து போயிடும். அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி சூடு இருக்குன்னு அர்த்தம். அதத்தான் பிளாக் பைல்னு சொல்றது. ஓகே. ஸோ இத வந்து வில்லியம் ஹார்வே வந்து ஹி டிஸ்அக்ரீட். ஹி செட் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிளாக் பைல்லாம் ஒண்ணும் இல்ல. தேர் இஸ் பிளட் சர்க்குலேஷன் இன் தட். நார்மல் பாடி மாரியே தான் அது இருக்குது. பிளாக் பைல் வந்து அந்த பெர்சனுக்கு தெர்மாமீட்டர் வச்சு நம்ம அவங்களுடைய டெம்பரேச்சர நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. தெர்மாமீட்டர் வச்சு பிசிக்கலா மெஷர் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே மாரி தான் வரும். ஆனா, உள்ளுக்குள்ள பாடியில வந்து சூடு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து அது எப்படி சொல்றது? அந்த டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர்ல அது அவ்வளவு அக்யூரேட்டா காட்டுறது இல்ல. ஸோ, அதனால வந்து வி டோன்ட் நோ. அது பார்த்தா எல்லாருக்கும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற மாரி தான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் யூ யுவர்செல்ஃப் கேன் சீ.
அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. அது வந்து ஃப்ரம் பர்த் இட் ஹேப்பன்ஸ். அவங்களோட நேச்சர், அவங்க பாடி நேச்சர் அண்ட் சோ மெனி திங்ஸ் ஆர் இன் தட் கனெக்டட் டு இட். ஸோ இதில வந்து அ என்ன சொல்றது? இதில 4 டைப்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா பிளட் ஒண்ணு. அது வந்து நார்மல். எல்லோ பைல், பிளாக் பைல். இது எல்லோ பைல்ங்கிறது பித்தம். பிளாக் பைல்ங்கிறது கபம். அ வாதம் அப்படிங்கிறது வந்து ஃப்ளெம். ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இன் மேன். இதுல என்னென்ன காமன் டிசீசஸ்லாம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைஃபாய்டு. டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை சால்மனோல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பேத்தோஜன், தட் இஸ் பாக்டீரியா, அதனால வருது. அது எப்படி இட் என்டர்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்டர் ஆகுது த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, அதனால தான் வெளியிலலாம் போனால் நல்ல தண்ணி குடிக்கணும், க்ளீன் வாட்டராக குடிக்கணும், குடிக்கிற கண்டெய்னர் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தான் அப்போ அந்த ஓல்டன் டேஸில் ஓல்டன் பீப்புள் சொல்கிறாங்க, ஹைஜீனாக இருங்க, டெய்லி குளிங்க, வந்து நல்லா வந்து வெளியில் போயிட்டு வந்தால் கை கால்லாம் அலம்பிக்கணும், அலம்பிண்டு தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் நிறைய வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் அண்ட் அன்ஹைஜீனியா இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய டிசீசஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் வந்து இந்த கரோனா பீரியட்ல நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி இதோட சிம்டம் என்ன? ஹை ஃபீவர், ஹெட்ஏக், வீக்னஸ், ஸ்டமக் பெயின், கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், இதெல்லாம். ஓகே, இது ரொம்ப வந்து நம்ம பார்க்காமையே விட்டோம், இது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஃபேட்டல் ஆகிடும். ஃபேட்டல்னா டெத் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இதுக்கு வந்து டெஸ்ட், என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க? வைடல் டெஸ்ட். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வைடல் டெஸ்ட் வரல தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் டிசீசஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து நியூமோனியா. நியூமோனியா வந்து இட் அஃபெக்ட்ஸ் த லங் அல்வியோலி. லங்ல வந்து ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து பிளாக் பண்ணிடுறது. ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஃப்ளூயிட் அது வந்து என்ன, இதுவும் ஃபேட்டல் தான், ரொம்ப சீரியஸ். நிமோனியா ஒருத்தர் வந்து அதை பார்க்காம விட்டு சிவியர் ஆயிடுச்சுன்னா பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பேத்தோஜன், என்ன பேத்தோஜன்? இதுவும் பாக்டீரியல் டிசீஸ் தான். இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே, இது 2னால அது வருது. இப்போ என்ன எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸ், அதாவது இன்ஃபெக்டட் பர்சனோட இரும்புறதோ பக்கத்தில் அந்த மூச்சுறது அந்த மாதிரி வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ்னால அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணினாங்களோ ஆர் அவங்க யூஸ் பண்ண கிளாஸஸ் ஆர் யூட்டென்சில்ஸ் ஆர் பிளேட்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னாலோ அது வழியாக த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, இது வந்து வாட் இஸ் திஸ் சிம்டம்ஸ்? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஃபீவர், சில்ஸ், காஃப், ஹெட்ஏக், அதெல்லாம் வரும். லிப்ஸ், ஃபிங்கர், நெயில்ஸ்லாம் வந்து கிரே அண்ட் ப்ளூயிஷ் ஆடு ரொம்ப சிவியர் கேசஸில். ஓகே, ஆல்ரைட். அண்ட் தென் எஸ், அண்ட் தென் வைரல் டிசீசஸ். வைரல் டிசீசஸ் ஃபஸ்ட்டு என்னது? காமன் கோல்டு. இது எல்லாருக்கும் அடிக்கடி வருது, வருஷத்துக்கு 4 தடவையாவது நமக்கு கோல்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து எதனால்? அது வந்து இன்ஃபெக்ட்ஸ் நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். அதாவது இட் டசன்ட் இன்ஃபெக்ட். இந்த கோல்டு, காமன் கோல்டு வந்து லங்ஸ் அஃபெக்ட் வர, லங்ஸ் வரல போகாது, மேல் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த காமன் கோல்டில். பட் நிமோனியா வந்து லோயர் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை அஃபெக்ட் ஆகுது, அதாவது லங்ஸை அதுக்கு கீழே இந்த மாதிரி. இப்போ வந்து இட் இன்ஃபெக்ட்ஸ் நோஸ், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் லங்ஸ். ஓகே, இட் லாஸ்ட் ஃபார் 3 to 7 days. இது வந்து எதனால வருது? எந்த பேத்தோஜன்? பேரு ரைனோவைரஸ். சி சில்ட்ரன், நான் திருப்பியும் ஐ எம் கோயிங் டு டெல் யூ, நீங்கள் வந்து நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஒரு நோட் புக் போட்டுட்டு கிளாஸ் சாப்டர் வைஸ் நீங்கள் எழுதிட்டு வரீங்களா? ஏன்னா இதில் நிறைய பேத்தோஜன்ஸ் நேம் எல்லாம் வருது. இந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது இல்லைங்கிறதே இல்லை. பட் என்ன, இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் இதெல்லாம். 1-2 கொஷின் வந்தால் கூட அந்த 1-2 ஃபுல்லாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன வைரஸ் நேம் என்ன அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். பட் அதே மாதிரி என்ன டிசீஸுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்டு அதெல்லாமும் கேட்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு வந்து வைரல் டெஸ்ட், அதெல்லாம் வந்து தே வில் ஆஸ்க். நீட்டில் வருது. ஓகே, ஸோ இந்த பேத்தோஜன் பேர், இந்த வைரஸ் பேர் வந்து ரைனோ வைரஸஸ். இது வந்து எகெயின் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்னீஸ் பண்ணாலும் காஃப் பண்ணாலும் அந்த ட்ராப்லெட்ஸ் வரதை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா
ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருந்தீங்கன்னா, ஆர் அவங்க வந்து அவங்க மூக்கெல்லாம் தொடச்சுட்டு, கையெல்லாம் அலம்பாம அவங்க நோட்டு புக்க தொடச்சு, பென்னெல்லாம் தொடைக்கும்போது, அத நீங்க எடுத்தீங்கன்னா, ஸோ அத கைய அலம்பாம நீங்க அப்படியே நீங்க சாப்பிட்டுட்டீங்க. உங்க லஞ்ச்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு வந்துரும். ஸோ அதனால தான் எவ்ரி டைம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதோ, மூக்கு, வாய்க்கிட்ட கை கொண்டு போம்போதோ, யூஸ் அ கர்ச்சீஃப். அ தொடச்சுக்கங்க கைய. நீங்க லஞ்ச் சாப்பிடும்போதோ, எப்போ ஒரு ஒரு தடவ சாப்பிடும்போதும் கைய அலம்பிக்கோங்க நல்லா. இதனால ரொம்ப க்ளோஸா ஒருத்தருக்கு ரொம்ப காமன் கோல்ட் இருக்குன்னா, ரொம்ப க்ளோஸா போகாதீங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. ஆல்ரைட். இது வந்து என்னன்னு சிம்ப்டம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நேசல் கன்ஜஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், ஃபீவர், ஹெட்டேக், சோர் த்ரோட், காஃப், ஹோர்னஸ் அண்ட் டயர்ட் எக்ஸெட்ரா. ஓகே. அடுத்தது மலேரியா. மலேரியாவோட பேத்தோஜன் என்ன? பிளாஸ்மோடியம். அதாவது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே அண்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். இந்த ஃபால்சிபோரம் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் வந்து ரொம்ப சீரியஸ் அண்ட் மெலிக்னன்ட் மலேரியா. அது வந்து இட் கேன் பிகம் மேக் இட் ஃபேட்டல். இட் கேன் காஸ் டெத். ஓகே. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டர் வெர்ஷன் ஆஃப் மலேரியா. எதுவுமே ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் கஷ்டம்தான். பட் இதில் ஃபால்சிபாரம் வந்து ரொம்ப மெலிக்னன்ட்டு. ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணலன்னா ஃபேட்டல் ஆகிடும். இது வந்து ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னா, மஸ்கிட்டோ ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோனால டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் சிம்டம் வந்து ஹெமோசாயின் டாக்ஸின் ரிலீஸ்ட் பை பிளாஸ்மோடியம் காசஸ் சில் அண்ட் ஹை ஃபீவர் ரெக்கரிங் எவ்ரி 3-4 days. விட்டு விட்டு ஜுரம் வருது மலேரியா. ஆல்ரைட். இது லைஃப் சைக்கிள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹவு த லைஃப் சைக்கிள் ஹேப்பன்ஸ் வித்தின் ஒன்ஸ் இட்ஸ் இன்ஜெக்டட். அந்த புரோட்டோசோவன் ஒன்ஸ் இட்ஸ் இன்ஜெக்டட், ஹவு த லைஃப் சைக்கிள் அந்த கெமிட்டோசைட் வந்து உள்ள போய் தென் அந்த செல்லோட it takes the nutrition and then it starts dividing and then the it, and the diseases is spreads. இப்போ வந்து இந்த லைஃப் சைக்கிள் பிளாஸ்மோடியம் வந்து மெச்சூர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஸ்போரோசோயிட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் அண்ட் மைக்ரேட் டு த மஸ்கிட்டோ சலைவரி கிளாண்ட். அதுலேருந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணுறது ஹியூமனு. அப்புறம் அந்த பேரசைட்ஸ் நமக்குள்ளே வருது. வந்த உடனே அது நேராக லிவருக்கு போகிறது த்ரூ பிளட். அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பர்ஸ்ட் செல் ரிலீஸ் இன்டு பிளட். அது வந்து பிளட்டுக்குள்ளே போகிறது. தென் அதுலேருந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்பிசி பர்ஸ்டிங் ஆர்பிசி ரிலீஸ் ஹோமோசோயன். அப்புறம் சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ், அதான் சைக்கிள்ஸில் வருது. தென் கெமிட்டோசைட்ஸ் செக்ஷுவல் ஸ்டேஜ் இன் ஆர்பிசி. அதுலேருந்து திருப்பி மஸ்கிட்டோ பைட் பண்ணால் திருப்பி அங்கேருந்து திருப்பி புரோட்டோசோன் மஸ்கிட்டோக்குள்ளே போய் திருப்பி இட் ஸ்டார்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் டு அதர் பீப்புள். அப்படி தான் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். தென் த ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து அதான். Okay, so this is how it is transmitted. All right, and the life cycle also is like that. Okay, and then next one, amoebiasis. Amoebiasis is caused by a protozoan. Protozoan என்ன protozoan pathogen பேரு Entamoeba histolytica. இது வந்து எதனால வருது? அது வந்து மலேரியா வந்து கொசுனால மஸ்கிட்டோனால, இது வந்து ஹவுஸ் ஃப்ளைனால. ஹவுஸ் ஃப்ளை வந்து டிரான்ஸ்மிட் பேரசைட்ஸ் ஃப்ரம் ஃபீசஸ் டு ஃபுட் அண்ட் வாட்டர். ஹவுஸ் ஃப்ளை வந்து வில் சிட் எவ்ரிவேர். ஃபீசஸ்லேருந்து ஃபுட் வாட்டர்லாம் வந்து உட்காரும். ஸோ அதனால தான் எல்லா ஃபுட் ஐட்டம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எப்போவுமே மஸ்கிட்டோவாக இருந்தாலும் ஃப்ளையாக இருந்தாலும் யூ ஹாவ் டு க்ளோஸ் இட் அண்ட் கீப். ஏன்னா ஃப்ளைஸ் எல்லாம் உட்காந்துதுன்னா ரொம்ப ஈ மொச்சதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ஈ எங்கெல்லாம் உட்காந்துட்டு வந்து இந்த ஃபுட்லேயும் உட்கார்றதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஈலாம் உட்கார்றத நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும். Okay, because it is transmitted by food and water through houseflies. All right. Symptom வந்து என்ன? Constipation, abdominal pain and cramps, stools with excess mucus and blood clots. அமீபியாசிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வந்து அதாவது ஃபேட்டலாக ஆகாது, பட் இட் கேன் பிகம் அ நியூசன்ஸ். அதான். ஆல்ரைட். அண்ட் தென் ஹெல்மென்த் டிசீஸ். இது வந்து அஸ்காரியாசிஸ். பேத்தோஜன் வந்து இட்ஸ் இன்டெஸ்டினல் பேரசைட். இது
இதுலேருந்து எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னேன்னா, இது வந்து என்ன சொல்றோம்னா, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வரும் அது. சின்ன குழந்தைகளுக்கு தான் நெறையா வரும். பெரியவங்களுக்கும் வரும். நாக்குப்பூச்சின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வார்ம்ஸ் வயித்துக்குள்ள இருக்க வார்ம்ஸ். இது ஹவ் இந்த பாராசைட்ஸ் உள்ள வருது அப்படின்னா, ஃப்ரம் சாயில், வாட்டர், வெஜிடபிள் இதெல்லாம் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒழுங்கா அலம்பாம இருந்தா, பிளஸ் நீங்க கைய காலெல்லாம் இந்த மண்ணுலலாம் வச்சு கையெல்லாம் வச்சு விளையாடிட்டு, அது கைய சரியானபடியா அலம்பல, நகத்துக்குள்ளலாம் மண் இருக்கும்போது அதெல்லாம் நல்லா தேய்ச்சு கைய நல்லா அலம்பல அப்படின்னா, அதுலேருந்து அந்த எக்ஸ் எல்லாம் வந்து அந்த அ கண்டாமினேட் ஆயிருக்கிற வந்து அந்த எக்ஸ் பாராசைட்ஸ் வந்து இட் இட் கேன் கம் இன்டு அவர் சிஸ்டம். வி வில் பிகம் த ஹோஸ்ட். அந்த மாரி ஆயிடும். ஸோ அது என்ன ஆகும்? சிம்டம் என்ன? இன்டர்னல் ப்ளீடிங், மஸ்குலர் பெயின், வயித்த வந்து பயங்கரமா புரட்டி எடுத்து வெளிக்கும். அதுக்கப்புறமா ஃபீவர் வரும், அனீமியா ஆயிடும். ஏன்னா, யுவர் நியூட்ரிஷன் வில் பி டேக்கன் ஃபார் தட் குரோத் ஆஃப் த வார்ம். அப்புறம் பிளாக்கேஜ் ஆஃப் இன்டெஸ்டினல் பேசேஜ பிளாக் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு மோஷன் போற மாரி இருக்கும், வராது. ஸோ வலிக்கும், வயித்த வலிக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த ஹெல்மின்த்துங்கிறது வந்து இந்த வார்ம்ஸ்னால காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ் இல்லையா? இதுல வந்து ரொம்ப பயங்கரமானது வந்து ஃபைலேரியாசிஸ். ரொம்ப ரொம்ப பயங்கரமான டிசீஸ். இது வந்து பேத்தோஜன் வந்து ஃபைலேரியல் வார்ம்ஸ்னால வருது. ஊச்சேரேரியா. ஓகே. இது வந்து பைட் ஆஃப் ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் கியூலெக்ஸ், ஆல்வேஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் ஆர் கேரியர்ஸ். ஓகே. இந்த ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ ஒரு பைட்னால தான் அது கடிச்சதுன்னா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனா இது தெரியறதுக்கே, இந்த சிம்டம் தெரியறதுக்கே இட் வில் டேக் வெரி லாங். அதனால தான் இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஃபைலேரியல் வார்ம்ஸ் லிவ் இன் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், யூசுவலி ஆஃப் லோயர் லிம்ப். கால்ல இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல இருக்கும். இட் காசஸ் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இன் விச் தே லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். அது அவ்வளோதான், பர்மனெண்ட்டா வந்துடுத்துன்னா அது க்யூர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராப்ளம்க்கு இதுவரைல கம்ப்ளீட் க்யூர் இல்ல. ப்ராபப்ளி அதுக்கு மேல அது ஸ்ப்ரெட் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்கு இருக்கலாம். கம்ப்ளீட் க்யூர் கண்டுபிடிச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது. லிம்ஸ் அண்ட் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் மே பி டிஃபார்ம்ட். எல்லாமே டிஃபார்ம் ஆயிடும். காலே டிஃபார்ம் ஆயிடும், ஷேப் டிஃபார்ம் ஆயிடும். யூ கேனாட் வாக், யூ கேனாட் கிளைம் ஸ்டேர்ஸ், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டிசீஸ். பட் ஏர்லி ஸ்டேஜில் வி கேன் க்யூர். அடுத்தது ஃபங்கல் டிசீசஸ், ரிங் வார்ம்ஸ். ரிங் வார்ம்ஸ் வந்து எகெயின் அன்ஹைஜீனிக்காக இருக்கும்போது உங்களுக்கு ரிங் வார்ம்ஸ் வரும். படை சொறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. ஸோ இதோட பேத்தோஜன் வந்து மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டன் அண்ட் எபிடோமோஃபைட்டன். ஸோ இது வந்து கிராயின் எல்லாம் இருக்கும். எங்கே ரொம்ப வேர்வை, ஹீட் அண்ட் வாட்டர் இருக்கிற இடத்துல தான் அது வந்து வரும். இது வந்து இந்த சாயில் மண் தொட்டு தொடச்சிக்காம இருந்தால், கிளாத்து இதெல்லாம் ஒழுங்காக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கல, க்ளோத்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணல, அழுக்காக இருக்குது அப்படின்னா, அப்புறம் வந்து தலையெல்லாம் அடிக்கடி குளிச்சு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒருத்தரை யூஸ் பண்ண சீப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கோம்புலேருந்து வழியாக கூட நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபங்கல் டிசீஸ். இது வந்து ரிங் வார்ம் எல்லாம் வந்து ஃபங்கல் டிசீஸ் தான். இது வந்து இட் வில் க்ரோ. எப்படி க்ரோ ஆகும்? ஃபங்கை எப்படி க்ரோ ஆகும் உங்களுக்கு தெரியும். ஹீட் அண்ட் மாய்ஸ்ட் இருக்கிற இடத்துல க்ரோ ஆகும். ஓகே. அதனால வந்து ஆல்வேஸ் யூ ஹாவ் டு வாஷ் அண்ட் எப்போதுமே ஹைஜீனுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீங்கள்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆஸ்பைர் பண்ணுறீங்க, ஹைஜீனுக்கு ரொம்ப டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே. ஸோ இதோட சிம்டம் என்ன? ட்ரை ஸ்கேலி லிஷன்ஸ் ஆன் ஸ்கின், நெயில்ஸ், ஸ்கேல்ப் எக்ஸெட்ரா, இன்டென்ஸ் இச்சிங். இதெல்லாம் ரொம்ப சிவியர் கேசஸ். கவனிக்காமே விட்டா அப்படி ஆகும். பட் இதெல்லாம் க்யூரபிள் தான், க்யூர் பண்ணலாம். கரெக்டான ஒரு மெடிக்கேஷன் கொடுத்து ப்ராப்பர் டைமில் நம்ம பார்த்துட்டோம்னா இட் கேன் பி க்யூர். ஆல்ரைட். இதுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். பர்சனல் ஹைஜீன் வந்து இந்த டிசீசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பர்சனல் ஹைஜீன்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ரீட்டாவை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பீரியாடிக் கிளீனிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர். உங்கள் வாட்டர் டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க் எல்லாம் பீரியாடிக்காக க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் தண்ணியெல்லாம் பிடிச்செல்லாம் குடிக்கலாம் கூடாது.
ப்ராப்பரா வெளிலலாம் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ப்ராப்பரா நல்ல வாட்டரா அந்த மாரி பாயில்டு அண்ட் கூல்டு வாட்டர் பெஸ்ட்டு. இல்லன்னா ஆர்ஓ வாட்டர், அக்வாகார்டு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா பாட்டில் வாட்டர். பாட்டில் வாட்டரும் அது என்ன அ பிராண்ட் என்ன அதெல்லாம் பார்த்து குடிங்க. ஏன்னா நெறைய அதுலயும் ஃபேக் எல்லாம் வருது. ஸோ அவாய்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பெர்சனுக்கு ரொம்ப கிட்டக்க போய் அவங்கள வந்து தொட்டு அப்படி க க ம தோள் மேல கை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து அ இன்ஃபெக்ஷியஸ் இல்லையா? அதனால வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏர்பார்ன் டிசீஸ் வரும். அவங்க இருமினா கொஞ்சம் தள்ளி நின்னுக்கங்க. அவங்க கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல. எல்லாருக்கும் அந்த சென்ஸ் இருக்கிறது இல்ல. நம்ம இருமும்போது கர்ச்சீஃப் யூஸ் பண்ணோம், நகர்ந்து நின்னுக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். இருமுனவங்களுக்கு தெரியறதில்ல. பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தள்ளி நிக்கலாம். இல்லையா? அட்லீஸ்ட் தட் வி கேன் சேவ் அவர் செல்ஃப். அத பண்ணலாம். அவங்க கிட்ட போய் நீங்க கர்ச்சீஃப் ஏன் யூஸ் பண்ணலன்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஆல்ரைட். ஸ்டாண்டர்ட் பிராக்டிசஸ் ஆஃப் ஹைஜீன் இன் பப்ளிக் கேட்டரிங். அம் இதுல வந்து வெளிலலாம் நாங்க போம்போது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கல்யாணம் அந்த மாரி எங்கேயா போய் சாப்பிடும்போது, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிளோ, பனானாவ தோலிய உரிச்சு வச்சிருக்காங்கன்னா, அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அதனால தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நெறைய அந்த ரோட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி அமீபியாசிஸ் வரும். ஏன்னா, அவங்கலாம் கொத்தமல்லி, இந்த ஆனியன் எல்லாம் அலம்பாமயே போடுவாங்க. எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் மெஜாரிட்டி நான் பார்த்தவரைல ரொம்பலாம் அந்த அளவுக்கு கிளீன்லினஸ்லாம் இருக்கிறதில்ல. பிளேட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா அலம்ப மாட்டாங்க. ஸோ அவாய்ட் ஆல் தட். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் அண்ட் எலிமினேட் வெக்டர்ஸ். அது என்ன வெக்டர்ஸ் அப்படின்னா, மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளைஸ் அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம். அண்ட் தென் உங்க வாட்டர் டேங்க் அதெல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கணும். உங்க ஃபுட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். உங்களுடைய வீட சுத்தி இருக்கிறது எல்லாமும் கிளீனா நம்ம வந்து வச்சுக்கணும். ரொம்ப வந்து டேம்பா இருந்தாலோ, நெறைய அடசல் இருந்தா, குப்பை மாரி போட்டு வச்சிருந்தாலோ, அங்க வந்து இந்த மாதிரி வெக்டர்ஸ் நெறையா வரும். ஓகே. அண்ட் தென் அ வீட்டையும் கொஞ்சம் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுண்டா, இந்த மாதிரி நம்ம காக்ரோச்சஸ் இந்த மாதிரி அ பெஸ்ட்ட வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. அப்படி இல்ல, நீங்க இருக்கிற ஏரியால மஸ்கிட்டோஸ் நெறையா இருந்தா, ஒண்ணு மஸ்கிட்டோ இருக்கிற நெட் இருக்கிற ஜன்னலோ, இல்ல மஸ்கிட்டோ நெட் நீங்க படுக்கிறதுக்கு அந்த மாரிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தூங்கும்போது தான் நெறைய அது மாரி கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்துல டேங்க்கு, இந்த வாட்டர் டேங்க் மாரி பக்கத்துல ஏதாவது இருந்தது உங்க வீட்டுக்கிட்ட, அதாவது பாண்ட் மாரி ஏதாவது இருந்ததுன்னா, யூ கேன் புட் சம் ஃபிஷ். அம் அது வந்து கம்பூசியால வந்து ஃபிஷ் லைக் கம்பூசியா அதெல்லாம் என்ன பண்ணும்னா, அந்த புரோட்டோசவன் லார்வாலலாம் சாப்பிட்டுடும். ஸோ அது வந்து அதுக்கு அதுதான் ஃபுட்டு. ஸோ அது வந்து தட் வே யூ வில் பி சேவ்ட். அத வந்து போட்டுட்டானா. அண்ட் தென் யூ கேன் யூஸ் இன்செக்டிசைடு அதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா நாங்க யூஸ் பண்ணி, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிளீனா வச்சுக்கலாம். நெட்ஸ் போட்டுக்கலாம் ஆஸ் ஐ டோல்ட் யூ. அண்ட் தென் இன்னொன்னு காமன் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கு வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் நம்ம போடுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மால் பாக்ஸ், போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ் அதுக்கெல்லாம் வந்து வி கேன் யூஸ் இம்யூனைசேஷன், வேக்சின்ஸ். இது வந்து ட்ரக்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுக்கு யூ கேன் யூஸ் ஆன்டிபயோட்டிக். அது பட் இது ஆன்டிபயோட்டிக் தான் இருக்கே, வேக்சின் தான் போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஒன்லி. பட் எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் திஸ். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே. ஹியூமன் இம்யூன் சிஸ்டம்ங்கிறது என்னது? இப்ப இந்த சிஸ்டம் கிவ்ஸ் இம்யூனிட்டி டு த பாடி பை ரெகக்னைசிங், ரெஸ்பாண்டிங், ரிமெம்பரிங் ஃபாரின் ஆன்டிஜென்ஸ். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இப்ப சில இத வந்து கெமிக்கல்ல வந்து ஆர் ஆர்கானிக்கோ வாட்டெவர் அத வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த இம்யூனிட்டி. பாடியில இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து இட் பிளேஸ் அ பிக் ரோல். என்னன்னா இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, இந்த இம்யூன் இந்த பாடி வந்து இது ஃபாரின் பாடி அப்படின்னு அதுக்கு கண்டினியூஸாக அதோட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லைஃப் லாங் நீங்கள் உங்களுக்கு ஏதான ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஒரு ஆர்கன் வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா லைஃப் லாங் அதுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். இது என்ன பண்ணுறது? தட்ஸ் ஹவ் இட் இஸ். அவர் பாடி கண்டினியூஸ்லி கீப்ஸ் ரியாக்டிங் டு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் நமக்கு ஏதானு ஒன்று ஒத்துக்கல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட்னால நிறைய பேருக்கு கோல்டு வருது டஸ்ட்னால தானே.
ஸோ டஸ்ட்டுனால. சில பேருக்கு நீங்க சாப்பிடுறதே சில திங்ஸ் வந்து சில பேருக்கு சிலது ஒத்துக்காது. சில பேரால சிலது சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது ஸ்னீசிங், ரேஷஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதெல்லாம் வரதெல்லாம் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம்னால தான். பிகாஸ் இட் ரியாக்ட்ஸ் டு தட். இது உள்ள விடமாட்டேன். இத உள்ள போனா புடிச்சு வெளில தள்ளியே ஆகணும் அப்படின்னு பாடியில இருக்கிற செல்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டம்னு சொல்லி அது ரியாக்ட் பண்றதுனால தான் நமக்கு இது மாரி வருது. ஐயோ! இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லன்னா வந்து பேத்தோஜன்ஸ் எல்லாம் வந்து அத ஃபைட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இதுக்கு வந்து சில அது வந்து ஆனா அதுங்களுக்கு நன்னா தெரியாது. இது சிலதெல்லாம் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சம்டைம்ஸ் இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஆர்கன். இப்ப என்ன நம்ம வந்து லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறோம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து ஓட ஆரிஜின் வெச்சோட ப்ராலிஃபரேஷன்ஸ் வந்து லிம்போசைட்ஸ் லிம்போசைட்ஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகி ப்ராலிஃபரேட்னா என்னன்னா நிறைய டிவைட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகி மெச்சூர் ஆகி அதோட ஆரிஜின் அது வந்து வரும். அது வந்து டூ டைப்ஸாக இருக்கு. என்னன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகே, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ங்கிறது என்னது? த ஆர்கன்ஸ் வேர் த லிம்போசைட்ஸ் ஆர் மெச்சூர்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் டு ஆன்டிஜன் சென்சிட்டிவ் லிம்போசைட்ஸ். ஓகே, அது வந்து டூ டைப்ஸ், போன் மேரோ அண்ட் தைமஸ். தைமஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெருசாக இருக்கும், பெருசாக ஆக ஆக இட் பிகம்ஸ் வெரி ஸ்மால். இப்போ இந்த போன் மேரோல வந்து தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் பிளட் செல்ஸ் இன்க்ளூடிங் பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். ஓகே, இந்த தைமஸ் வந்து என்னன்னா இந்த பைலோப்டு ஆர்கன் தட் இஸ் நியர் த ஹார்ட் அண்ட் பினீத் த பிரெஸ்ட் போன். ஓகே, இது வந்து என்னன்னா இது immature T lymphocytes from bone marrow is migrated to thymus and matured. இது போன் மேரோலேருந்து அங்க போய் அங்க மெச்சூர் ஆகுது. இது T lymphocytes. இப்போ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸுங்கிறது என்னது? அது வந்து ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், பயர் பேச்சஸ். ஓகே, இப்போ இந்த ஆர்கன்லாம் வந்து the organs to which matured lymphocytes migrate from primary lymphoid organs. அது என்ன பண்றது அப்படின்னா அது டிவைட் ஆகி இட் பிகம்ஸ் எ எஃபெக்டர் செல்ஸாக மாறுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ், டான்சல்ஸ் அதெல்லாம். ஓகே, மியூகாசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அதுதான் மால்ட் அப்படிங்கிறாங்க. மால்ட்னா என்ன? மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. அது அப்புறம் அப்பெண்டிக்ஸ். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ளீன்ங்கிறது என்னது? ஸ்ப்ளீன் வந்து பீன் ஷேப்ட் ஆர்கன் contains lymphocytes and phagocytes. The lymphocytes and phagocytesங்கிறது என்னது? phagocytesங்கிறது இல்லையா? இந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல் அந்த மாதிரி வேறு ஏதான parasites, pathogens வந்ததுன்னா that engulfs that cell and then it destroys. It eats that cell and destroys. அந்த மாதிரி it engulfs it. lymphocytes வந்து கபகபான்னு ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணி அதை வந்து it will kill the cell. அதுதான் லிம்போசைட்ஸ்க்கும் ஃபேகோசைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இது என்னன்னா இது ரிமூவ்ஸ் த வார்ன் அவுட் ஆர்பிசி அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த பிளட். பிளட்லேருந்து பியூராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது லிம்போசைட்ஸ், ஃபேகோசைட்ஸ் எல்லாம் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் நமக்கு. ஓகே, இது லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃப் நோட்ஸ் வந்து இந்த ஃபவுண்ட் இன் லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இருக்கும். இது it traps microorganisms and other antigens. இது வந்து it causes immune response நமக்கு வருது. அடுத்தது மால்ட். மால்ட்டுங்கிறது மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டானாக்க லைனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, டைஜஸ்டிவ், யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த லைனிங்ல வந்து அது இருக்கு. இது வந்து 50% ஆஃப் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான் இதில் இருக்கிறது வந்து 50% லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் தென் இம்யூனிட்டி. இது வந்து இப்போ இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம பார்த்தோம் எப்படி வருது அப்படின்னு. இம்யூனிட்டிங்கிறது எப்படி, ஹவு இட் இஸ் காஸ்ட். இம்யூனிட்டிங்கிறது பேசிக்கலாக என்ன? எதிர்ப்பு சக்தி இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இன்னேட்டா இருக்கலாம், அக்வயர்டா இருக்கலாம். இன்னேட்டுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கல இன்பார்ன் அப்படின்னா பொறந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இம்யூனிட்டி. அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா மருந்து சாப்பிடுறதுனாலயோ, வேக்சின் போட்டுக்கிறதுனாலயோ, இல்ல ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறதுனாலயோ வரக்கூடிய இம்யூனிட்டி. இப்போ இன்னேட்டுங்கிறது வந்து பிரசன்ட் ஃப்ரம் த பர்த். இதுல வந்து எப்படின்னா நமக்கு வந்து ம், என்ன சொல்றது? பிசிக்கல் பேரியர்ஸ் ஸ்கின்ல வந்து இப்போ நமக்கு எல்லா பார்ட்லயுமே நமக்கு வந்து இருக்க ஸ்கின்ல வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா டபால்னு அப்படியே உள்ள போயிட முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ இப்போ நமக்கு ஒரு புரோட்டோசவன் உள்ள போகணுன்னா கூட அது வந்து மஸ்கிட்டோ வந்து அது குத்த வேண்டியிருக்கு, பைட் பண்ணினா தான் அது வழியாக தான் நமக்கு அந்த புரோட்டோசவன் உள்ள வந்து மலேரியா வரும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஸோ தட் இஸ் அன் இன்னேட் ப்ரொடெக்ஷன். அப்புறம் சலைவா வந்து ஆக்டிவ் பாக்டீரியல் என்சைம்ஸ் இருக்கு சலைவால, அது ஃபைட் பண்றது. தட் இஸ் அன் இன்னேட் ப்ரொடெக்ஷன். ஓகே. அண்ட் டியர்ஸ் நமக்குள்ளேயே நார்மலாவே இருக்கிறது இதெல்லாம். ஸோ ஆன்டிபாக்டீரியல் என்சைம்ஸ் இருக்கு நம்மளுடைய கண்ணுல. ஸோ கண்ணுல ஏதாவது தூசி வந்ததுன்னா உடனே கண்ணு நமக்கு சிவந்து போறது, கண்ணுல தண்ணி வருது. ஸோ அது வழியா நமக்கு வந்து அந்த வாட் எவர் அதுக்கு ஏதாவது சின்ன குட்டி மைன்யூட் ஃப்ளைஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. சம்டைம்ஸ் கண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா இமிடியேட்டா இரிட்டேஷன் வரும், கண்ணு தண்ணி வரும். அந்த ஃப்ளைஸ் வெளியில வராது, பட் இட் வில் டை இன்சைட் அண்ட் eventually it will come out. And then mucus lining traps dirt and microbe. Mucus lining வந்து என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள நமக்கு வந்து அந்த ட்ரக் ஈசோஃபேகஸ்ல வந்து அந்த லைனிங் இருக்கிறது டர்ட் மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து அது ட்ராப் பண்றது. அண்ட் தென் உள்ளுக்குள்ள வயத்துல கேஸ்ட்ரிக் ஹெச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. அதுல வந்து ரொம்ப லோ பிஹெச் ஸ்கேல் பிஹெச் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், அசிடிக் இல்லையா அது ஹெச்சிஎல், தட் கேன் கில் பேத்தோஜன்ஸ். அதுல சர்வைவ் பண்ண முடியாது பேத்தோஜன்ஸ்னால. அப்புறம் கட் பாக்டீரியான்னு சிலது இருக்கு, அது நம்ம பிறக்கிறதுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும், அது பேட் பாக்டீரியாவை இட் டேக்ஸ் இட் ஃபார் அ டாஸ், அது வந்து கில் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்னேட்டா நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது. அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி டெவலப்டு டியூரிங் லைஃப் டைம். அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் அதை சொல்கிறது, இப்போ நம்ம கரோனா பீரியடில் நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நிறைய வேரியண்ட் மியூட்டேட் ஆகி நிறைய வேரியண்ட் வந்துட்டு இருந்தது இல்லையா? இப்போ ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கரோனா யாருக்கான்னு வந்து தப்பிச்சு வந்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வேரியண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. அடுத்தது 3rd வேரியண்ட் ஒமிக்ரான் மாதிரி 3rd 4th 5th வேரியண்ட் ஒமிக்ரான் மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மைல்டர் வெர்ஷனா ஆயிடுச்சு. இந்த ஒமிக்ரான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒமிக்ரான் ஒண்டி தான் இல்லை, எல்லாமே டெல்டா வேரியண்ட்டும் தான், எல்லாமே தான். ஸோ அந்த ஒமிக்ரான்ல வந்து இப்போ வந்தவங்களுக்கு ரொம்ப மைல்டர் வேரியேஷன் வந்துட்டு போச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க அது வந்துட்டுனாலே போதும் உங்களுக்கு, நீங்க அதுக்கு வேக்சின் போட வேண்டாம்னு சொன்னாங்க. அதாவது அது நிறைய பேருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட்டு கரோனா இது, அப்புறம் டெல்டா, அதுக்கு அடுத்தது என்ன வாட்டெவர் அது எனக்கு தெரியல, எல்லா வேரியண்ட் பேரும் எனக்கு தெரியல. ஸோ அதற்கெல்லாம் வேக்சின் போட்டாங்க 1, 2, 3ன்னு. பட் ஒமிக்ரான் வந்தவங்களுக்கு யாருக்குமே 3rd வேக்சின் வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு தான் ஒமிக்ரான் வந்துட்டு வராது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பேத்தோஜன் உள்ள வந்துடுது, அந்த இம்யூனிட்டி கிரியேட் ஆயிடுது, சிஸ்டம் இஸ் அவேர், ஓகே இந்த செல் வந்தது உள்ள வந்ததுன்னா ஹவு டு டீல் வித் இட் அப்படிங்கிறது நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அது லைஃப் டைம்க்கு அது மெமரி ஞாபகம் வச்சுக்கோ, மெமரி வச்சுக்கோ, அது நம்ம உடம்பு இருக்கிற வரை இட் வில் ரிமெம்பர். ஓகே இந்த பர்டிகுலர் செல் வந்தா இது டேஞ்சர், இதை உடனே ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். அதுதானே இம்யூனிட்டி. ஸோ அது வந்து பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக். ஸோ ஹவு தட் இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் த மெமரி. ஃபர்ஸ்ட் என்கவுண்டருக்கு வந்து தெரியாது, அது முதல்ல வரும்போது அதுக்கு தெரியாது. பட் செகண்ட் அது பிரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து லோ இன்டென்சிட்டியில் இருக்கும். செகண்ட் டைம் லோ இன்டென்சிட்டினா என்ன, அதுக்கு இம்யூனிட்டி. பட் செகண்ட் டைம் வரும்போது ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் இம்யூனிட்டி இருக்கும்போது இட் வில் ஃபைட் த பேத்தோஜன். அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆர் கேரிட் அவுட் பை எப்படி பி லிம்போசைட்ஸ், தட் இஸ் பி செல்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ்.
அதனால தான் வந்து இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிடுது. இது வந்து பி லிம்போசைட்ஸ் வந்து இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் தட் பர்ட்டிகுலர் பேத்தோஜன் அண்ட் கீப்ஸ் இட் ரெடி. அதுக்கு தெரியும். ஓஹோ! சரி அப்படின்னு. These are the proteins to fight with pathogens. Okay. And then T lymphocytes வந்து help B cells to produce the antibodies. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த செகண்ட் டைம் வரும்போது அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த பேத்தோஜனை ஃபைட் பண்ணுறது. And then an antibody has 4 propylene chains, 2 light chains and 2 heavy chains. So in the types of antibodies வந்து IgA, IgG, IgM, IgE and IgD. ஸோ இது என்ன பண்ணும், இது போய் திஸ் கெட்ஸ் அட்டாச்ட் டு த இந்த ப்ரோட்டீன் இது வந்து இட் கெட்ஸ் அட்டாச் டு த அந்த செல் பேத்தோஜன் செல். அதுக்கப்புறம் இட் இஸ் டெஸ்ட்ராய்டு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்னது? இட் இஸ் இது த ஹியூமரல் பாடி வந்து ஆன்டிபாடி வந்து இட் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ், மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இதில் என்னன்னா ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிளட் பிளாஸ்மா, ஸோ கால்ட் ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இது இஸ் அட்டாச் டு த செல். அப்போ அது வந்து நம்ம பிளட்டில் போகும்போது அந்த phagocytes and lymphocytes will take care. White blood this thing will take care. இப்போ வந்து எதனால எப்படி இது மாதிரி வர முடியறது அப்படின்னு சொன்னா, the body வந்து is able to differentiate between self and non self. நம்மளோட செல் வேற வெளி செல், புது செல், ஃபாரின் செல் அப்படிங்கறத அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மெமரியை வச்சு தான் they are able to destroy a foreign particle. Okay, the tissue matching and blood group matching எல்லாம் வந்து very very important before undertaking any graft transplant அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் திஸ் இது ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஃப்ட்னா வேற ஒருத்தரோட ஸ்கின் எடுத்து வைக்கிறதோ, நம்மளோடதே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து எடுத்து வைக்கும்போது பெருசாக ஒன்றும் வராது. பிகாஸ் எவ்ரி செல் ஹேஸ் அ சேம் டிஎன்ஏ இன் அவர் பாடி. எவ்ரி பர்சன்ஸ் டிஎன்ஏ இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், நாட் ஐடென்டிக்கல். அதான் நம்ம படித்தோமே லாஸ்ட் டைம், 99% சேமாக இருக்கும், 1% டிஃபர் ஆகும். ஸோ அந்த 1%ல அந்த இன்கம்பேட்டபிலிட்டி வந்துடும். ஸோ அதனால் அந்த கிராஃப்டிங்காக இருந்தாலும் டிரான்ஸ்பிளான்டிங்காக இருந்தாலும் அந்த இம்யூனோ சப்ரசன்ட் அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டமை வந்து சப்ரஸ் பண்ணணும். பண்ணுறதுக்கு அந்த லைஃப் லாங் அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த பேஷண்ட். ஸோ அந்த பிளட் குரூப் பற்றிலாம் தெரியும். ஸோ ஓ இஸ் a universal acceptor, AB is a sorry children, O is a universal donor, AB is a universal acceptor. அப்படின்னா அது எல்லா பிளட்டும் அக்செப்ட் பண்ணும். O வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், ஆனால் ஓக்கு ஓ தான் சரியாகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏக்கு ஓ அண்ட் ஏ, பிக்கு ஓ அண்ட் பி, ஏபிக்கு வந்து எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டொனேட் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டிங்கிறது என்னது? ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், பாசிவ் நேச்சுரல் artificial சொல்றோம். இந்த acquired immunityங்கிறது என்னது? It is immunity in which antibodies are produced in a host body and the host is exposed to antigens, living or dead microbes or other proteins. It is a slow process. ஸ்லோவாக தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுக்கு புரியாது, என்ன புதுசாக ஒரு செல் உள்ளே வருது, புரோட்டோசோவன் செல் உள்ளே வருது, அது என்னென்னு அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். தென் அது பண்ணுறதுக்குள்ளே இட் வில் கெட் இன்ஃபெக்டட். So but second time it will get alert and the memory of which it can produce the antibodies. Fine. So it is produced in two ways. So இது வந்து இந்த passive immunityங்கிறது என்னது? இந்த ரெடிமேட் ஆன்டிபாடிஸ்லாம் டைரெக்டாக நம்ம கொடுக்கறது டேப்லெட்ஸ். ஓகே, ஸோ இந்த டேப்லெட்ஸு, இந்த வேக்சினேஷன் இதெல்லாம் வந்து passive immunity. All right. Have I covered everything? Yes. No. And then allergy. What is their allergy?
ஓகே. ஆல்ரைட். அலர்ஜி வந்து இட்ஸ் ஏதான ஒண்ணு நம்மளால வந்து அ எ வாட் டு சே எ இ அதாவது தி இம்யூன் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ஏபிள் டூ அக்செப்ட் சம்திங் ஆர் இட்ஸ் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் இட் டசன்ட் வாண்ட் டு அக்செப்ட் அப்படின்னா ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா ஒரு அக்ரஸிவா அதை வந்து எதிர்க்கும் போது நமக்கு அலர்ஜி ரொம்ப வருது. அதாவது நமக்கு வந்து மைல்டா பண்ணும்போது நமக்கு தெரியறதே இல்ல. சிலதெல்லாம் வந்து தூசி வந்து வரும்போது இம்மீடியட்டா வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து நமக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது, "அச்" அப்படின்னு நம்ம தும்புவோம். இல்லையா? உடனே கண்ணெல்லாம் சிவந்து போகும். கண்ணுலேருந்துலாம் தண்ணி வரும். பிகாஸ் த பாடி இஸ் ரியாக்டிங் அக்ரெசிவ்லி டூ த டஸ்ட். ஆர் வாட்டெவர் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு டஸ்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள வந்து நமக்கு ரியாக்ட் பண்றது பாடி. அதுதான். அது வந்து வாட்டெவர் இஸ் காசிங் த அலர்ஜி, we call it allergens. Okay, antibody produced against the allergens are IgE type. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில்ட்ரன். இதுலலாம் கொஷின்ஸ் வரும். அண்ட் the IgE binds on mast cells, histamine and serotonin from them. இது ரிசல்ட் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ங்கிறது என்னது? காஃப் அண்ட் கோல்ட், ரன்னிங் நோஸ் அண்ட் தென் ரேஷஸ் அதெல்லாம் வரும். ஓகே, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியாக வருது, வீசிங் அதெல்லாம், வாட்ரி ஐஸ். ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா பேஷண்ட் இஸ் எக்ஸ்போஸ்ட் ஆர் இன்ஜெக்டட் டு வெரி ஸ்மால் டோஸ் ஆஃப் பாசிபிள் அலர்ஜன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஸ்டடிட். அது எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு ஸ்டடி பண்ணி ஓகே இதுதானா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புளுக்கு வந்து எதனால அலர்ஜி வருதுன்னே தெரியாமல் அலர்ஜி வந்துட்டு இருக்கும். நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் எந்த சாப்பாடுனால அலர்ஜி வருதுன்னே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்மால் அலர்ஜன் ஸ்மால் ஸ்மால் கோட்டையில் கொடுத்து பார்த்து எதனால அலர்ஜி வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அப்புறமா தே வில் சே ஓகே இதனால தான் அலர்ஜி அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஆன்டிஹிஸ்டமின், அட்ரினலின் அண்ட் ஸ்டீராய்டு குவிக்லி ரெடியூஸ் அ சிம்டம் ஆஃப் அலர்ஜி. அந்த மாதிரி ஆஸ்மாலாம் வந்ததுன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் டியூ டு அலர்ஜின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில் ஆன்டிஹிஸ்டமின்லாம் கொடுக்கலாம். அப்படி இன்னும் ரொம்ப சிவியராக போச்சுன்னா தே யூஸ் த இன்ஹேலர், தட் இஸ் அ ஸ்டீராய்டு. ஆக்சுவலி ஸ்டீராய்டு இல்லாத இன்ஹேலரும் இருக்குது. பட் எனிவே, இப்போ ஆட்டோ இம்யூனிட்டின்னா நம்மளுடைய பாடி செல்ஸே நம்மளுடைய பாடி செல்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அட்டாக் பண்ணுறது. இது மெமரி ப்ராப்ளம், செல்ஸுக்கு உண்டான மெமரி ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து நமக்கு இம்யூனிட்டி குறையும். இப்போ ஹையர் வெர்டிபிரேட்டில் மெமரி பேஸ்ட் அக்வைர்டு இம்யூனிட்டி என்ன ஆகுது அந்த மாதிரி இருக்குது. பட் அதுவே வந்து பாடியை வந்து செல்ஃப் செல்ஸை வந்து பாடி அட்டாக் பண்ணும்போது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முட்டிக்கு முட்டி வீங்கிறது, ஒரு ஜாயிண்ட்லேயும் வீங்கும், வலிக்கும், மடக்கி நீட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கெலாம் பர்மனன்ட் க்யூர் கிடையாது. ஓகே, இதுவெல்லாம் கண்டுபிடிக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பர்மனன்ட் க்யூர் கண்டுபிடிக்கல. அவளை பற்றியில் எதுலேயுமே எதுக்குமே பர்மனன்ட் க்யூர் கிடையாது. அதனால தான் நீங்கள் டு பி ஆன் த சேஃப் சைட் நீங்கள் இதெல்லாம் சில மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஹைஜீனாக இருங்க, க்ளீனாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எய்ட்ஸ். எய்ட்ஸ்னா அக்வைர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அப்படின்னா திஸ் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ், ரிட்ரோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால இது வருது. இதை 1981 நார்த் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இட் பிகம் ஃபேட்டல். ஏன் அப்படின்னா இதை வந்து இம்யூன் சிஸ்டமே என்ன சொல்கிறது அஃபெக்ட் பண்ணுறது, இந்த டோட்டல் இம்யூன் சிஸ்டமே இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் எதுக்குமே இம்யூனிட்டியே இல்லாமல் போயிடும். இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா சிண்ட்ரோம் இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ், நிறையா வந்து சிம்டம் வரும். ஏன்னா இம்யூனிட்டி இல்லைன்னா எது வேணாலும் டிசீஸ் வரலாமே. ஸோ ஒன்று ஆர்கனாக ஃபெயில் ஆகும். ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸில் சொல்கிறேன். ஒரு ஆர்கனாக ஃபெயில் ஆகி கடைசியில் டெத் அக்கர்ஸ். ஸோ அதனால தான் எய்ட்ஸ் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா டெத்து தானே செத்து போகிறோம் அப்படின்னா அப்படி இல்லை, என்னென்னலாம் வந்து கஷ்டப்பட்டு செத்து போவோம் அப்படிங்கிறது தான் பயங்கரம் அதில். ஓகே, இது வந்து எப்படி வருது?
அப்படின்னா, இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு செக்ஷுவல் கான்டாக்ட் அண்ட் இன்ஃபெக்டட் பெர்சன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட், சிரஞ்ச், அதாவது வந்து டிஸ்போசபிள் இல்லாத ஒருத்தர் யூஸ் பண்ண சிரஞ்ச், அது மாதிரி மதர் கிட்டேருந்து, இன்ஃபெக்டட் மதர் கிட்டேருந்து சைல்டுக்கு பிளாசண்டா வழியாக வரும். ஸோ இது மாதிரி தான் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆறுது. ஓகே. இதுக்கு வந்து என்னன்னா, இது இது கண்டுபிடிக்கிறதே வந்து ஒன்ஸ் த பேஷண்ட் கெட்ஸ் அஃபெக்டட், இது கண்டுபிடிக்கிறதே நிறைய டைம் லேக் இருக்கும். தட் இஸ் ஃபியூ மந்த்ஸ் டு 5 to 10 இயர்ஸ் வரல இதை கண்டுபிடிக்க முடியாது. சிம்டம்ஸே வெளில தெரியாது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் தட் ஸ்லோலி த சிம்டம்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்பியரிங். ஸோ அதுக்கப்புறமா இட் மே பி லேட் ஆர் சம்திங். அதனால யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். த ரெப்ளிகேஷன் ஆஃப் ரெட்ரோவைரஸ் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க, டிஎன்ஏவை வந்து அக்வயர் பண்ணி இந்த டிஸ்டர்ப்ஸ் த டிஎன்ஏ. அதுதான், தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். And then effects என்ன? During this period the person suffers from fever, diarrhea and weight loss வரும். எதுவுமே திடீர்னு weight loss வருது, fever வருது, diarrhea வருதுன்னா we should not ignore it. அப்புறம் இது வந்து mycobacterium, viruses, fungi, parasites like toxoplasma, இதெல்லாம் வந்து இதனால வந்து the patient may be infected very easily. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆன்டி வைரல் ட்ரக்கு வந்து ஓரளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது வந்து இட் கேன் ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட். சரி, ஓகே, கொஞ்சம் வந்து இந்த பேஷண்ட்டோட லைஃப்பை வந்து ப்ரொலாங் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த எய்டை வந்து எப்படி நம்ம அவாய்ட் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹாவ் டு யூஸ் காண்டம்ஸ் அண்ட் பிளட் பேங்க்ஸ் சேஃப் ஃப்ரம் ஹெச்ஐவி. அதாவது யூஸ் அ ரிலையபிள் பிளட் பேங்க். யார்கிட்டேருந்து வேணாலும் பிளட் எடுத்துக்கக்கூடாது. கோ த்ரூ அ பிளட் பேங்க், சேஃப் ஃப்ரம் ஹெச்ஐவி, ட்ரஸ்டட் பிளேஸ் வேர் தே ஹாவ் ப்ராப்பர் பிளட் ஸ்டோர்ட், ப்ராப்பர்லி காட் ஃப்ரம் அ ப்ராப்பர் பீப்புள். ஓகே. அதுக்கப்புறம் ரெகுலர் ஹெச்ஐவி செக்கப் எல்லாம் பண்ணிக்கணும். நார்மலாக இருக்கிறவங்க பண்ணிக்க தேவையில்லை, பட் ஸ்டில் அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி வேணும்னா யூ ஹாவ் டு அட்வொகேட் இட் சேஃப். அப்புறம் கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ்னால் அந்த இன்ஜெக்ஷன்னால கூட, இந்த சிரஞ்சினால கூட வரும். ஸோ அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க, சிரஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரக் சிரஞ்சிலேருந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வி ஹாவ் டு டெல் த அட்வைஸ் பண்ணணும் அவங்களுக்கு, யூஸ் பண்ணுறவங்களுக்கு. யூ ஹாவ் டு அட்வைஸ் ஆர் ஈவன் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். தென் கேன்சர் என்ன, இதுவும் இதே மாதிரி ப்ராப்ளம். என்னன்னா, இந்த கேன்சர் வந்து ரொம்ப அப்நார்மல் அன்கண்ட்ரோல்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். அதாவது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் செல்ஸ் வந்து பக்கத்தில் செல்ல கான்டாக்ட் இருக்கும்போது, ஒன்று கான்டாக்ட் இருக்கும்போது ரொம்ப அப்நார்மலாக வளராது. பிகாஸ் தட் பக்கத்தில் இருக்கிற செல்னால இட் கெட்ஸ் இன்ஹிபிட்டட். அப்படின்னா கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தென் அந்த அன்கண்ட்ரோல்டு க்ரோத் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். பட் கேன்சர் செல்லில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் அன்கண்ட்ரோலபிளி. ஓகே. இதில் வந்து என்னென்னா, இது 2 டைப்ஸ் ஆஃப், இது அது என்ன ஆகிடும்னு சொன்னால், கண்டினியூஸாக செல் டிவைட் ஆகிட்டே இருந்தால் இட் கிரியேட்ஸ் அ மாஸ் ஆஃப் செல்ஸ். அதில் என்ன ஆகும்னா டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டியூமர் வந்து பெனிங் அண்ட் மெலிக்னன்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. பெனிங்னா இட்ஸ் நாட் மெலிக்னன்ட். இது வந்து அந்த ஒரு பார்ட் மட்டும் க்ரோ ஆகுறது, ஒரு இடத்துல மட்டும் இட் ஸ்டேஸ் இன் ஒன் பிளேஸ். மெலிக்னன்ட் அப்படின்னா இட் கோஸ், பரவும், ஸ்ப்ரெட்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். அதான் ஆல் ஓவர் த பாடி ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுதான் மெலிக்னன்ட். இப்போ வந்து பெனின் டியூமர்ஸ்லாம் என்னென்னா கன்ஃபைன் டு ஒன் பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ஆரிஜின். தே டு நாட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ். இதனால பெரிய டேமேஜ் இல்லை. அந்த பார்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா தே கேன் சர்வைவ். பட் மெலிக்னன்ட் வந்து அது வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் டு அதர் பார்ட்ஸ். அப்போ என்ன ஆகிடும், இந்த நார்மல் செல்லோட நியூட்ரிஷன் எல்லாம் இதை எடுத்துன்னு க்ரோ ஆகும்போது நார்மல் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லாதனால ஒன்லி திஸ் மெலிக்னன்ட் செல்ஸ் சர்வைவ். ஃபுல்லாக அது க்ரோ ஆகிடும். ஸோ அது வந்து இட் கேன் பிகம் வெரி ஃபேட்டல்.
ஆல்ரைட். இது என்ன எதனால இந்த மாரி வருது? கார்சினோஜென்ஸ் அப்டின்னா, காசஸ் ஆஃப் கேன்சர் அப்டின்னு அர்த்தம். கார்சினோஜென்ஸ்னா எது வந்து கேன்சர ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அது. இப்ப எதனால அந்த மாரி வருது அப்டின்னா, ரேடியேஷனுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, லைக் எக்ஸ்-ரேஸ், காமா ரேஸ், நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் யுவி அதெல்லாம் தட் கேன் காஸ். தட் இஸ் ஒன் ரீசன். தட் இஸ் பிசிக்கல் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்ன? டொபாக்கோ, வினைல் குளோரைட், கெஃபைன், நிக்கோட்டின், மஸ்டர்ட் கேஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் பயாலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னா என்னது? ஆன்கோஜெனிக் வைரஸஸ்னால கூட ஆன்கோஜெனிக்னா கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ், செல்லுலார் ஆன்கோஜீன்ஸ் அதாவது அவங்க அந்த மாதிரி செல்ஸ் வரதுனால, ஆர் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் எக்ஸெட்ரா வேர் சி ஆன்கோ இன் நார்மல் செல்ஸ் இஸ் ஆக்டிவேட்டட். இப்போ நம்ம நார்மல் செல்லுலேயே அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா தென் அது ஆன்கோஜெனிக்காக ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இதுதான் ரீசன். இப்போ இது எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா, பயாப்சிங்கிறது அந்த இடத்துல துளியூண்டு அந்த மசில் செல்லை கொஞ்சம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து கேன்சரஸாக இருக்கா அப்படின்னு. இது வந்து கனாப்பினான் டிவைட் ஆகின்னு இருக்கா எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க டெஸ்ட் பண்ணுறப்ப தெரியும். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஸோ அந்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் பயாப்சி. அந்த இடத்துல மசில் டிஷ்யூ கொஞ்சம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. இமேஜிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறது. யூஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸை உள்ள விட்டு நம்ம பார்க்கறது. அண்ட் தென் மாலிகுலர் பயாலஜி டெக்னிக் அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து யூஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து எகெயின்ஸ்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ். இப்போ மாலிகுலர் பயாலஜி டெக்னிக் வந்து டு டிடெக்ட் கேன்சர் ரிலேட்டட் ஜீன்ஸ் சச் அஸ் இண்டிவிஜுவல் ஷுட் அவாய்ட் கார்சினோஜென்ஸ், அதாவது டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம், கீமோதெரப்பி, அண்ட் தென் சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி பண்ணுறது வந்து ஸ்மால் ஒரு போர்ஷன், இப்போ ஒரு ஆர்கன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னா அந்த ஆர்கனே எடுத்துடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து யுட்ரஸ் கேன்சர் இருக்குது, பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அந்த ஆர்கன் தே வில் ரிமூவ் இட் ஃப்ரம் த பாடி. அப்படி இல்லாமல் வேற ஏதான ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்திருக்குன்னா தே வில் கிவ் கீமோதெரப்பினா ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த ரேடியேஷன்னால நிறையா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஹேர் லாஸ், அனிமியா அந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அப்யூஸ். இப்போ வந்து ட்ரக்ஸில் வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஓபியாய்ட்ஸ், கேனபினாய்ட்ஸ் அண்ட் கோகோ ஆல்கலாய்ட்ஸ். இப்போ ஓபியாய்ட்ஸில் வந்து மார்ஃபின், ஹெராயின் அண்ட் ப்ரௌன் சுகர்லாம் இருக்குது. இந்த மார்ஃபின்கிற வந்து தே யூஸ் இட் ஃபார் மெடிசின்ஸ் கூட சம்டைம்ஸ். இது என்னன்னா இட்ஸ் யூஸ் ஆஸ் அ செடேட்டிவ் அண்ட் பெயின் கில்லர் யூஸ்ட் ஃபார் சர்ஜரி where it is taken from latex of poppy seeds and papaver samiferum. ஹெராயின் அப்படிங்கிறது வந்து இஸ் அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபின். அசிட்டிலேஷன்னா அந்த CH3CO அந்த அது இட்ஸ் அது வந்து அது அந்த ரியாக்ஷனில் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வரக்கூடியது வந்து ஹெராயின். இட்ஸ் அ ஒயிட் ஓடர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். அதை வந்து தே ஸ்நாட்டிங் அப்படின்னா மூக்கால் இழுக்கிறது, மூக்குப்பொடி போடுற மாதிரி, ஆர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. ஸோ இதில் என்னன்னா இட்ஸ் டிப்ரெசன்ட் அண்ட் இட் ஸ்லோ டவுன்ஸ் பாடி ஃபங்க்ஷன். அண்ட் கேனபினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இட் கேனபிடார் ரிசெப்டர்ஸ் இந்த பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணிடுறது, அதோட இன்ட்ராக்ட் பண்ணி பிரெயின் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே யோசனையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இது எடுக்கிறவங்க. ஸோ இது இஸ் ஜென்ரலி டேக்கன் பை இன்ஹலேஷன், அப்படின்னா மூக்கால இன்ஹேல் பண்ணுறது, ஆர் ஓரல் இன்ஜெக்ஷன், வாயால் மென்று சாப்பிட்றது, ஆர் லைக் ஈவன் சிகரெட்ஸ் இட் ஸ்மோக். ஆல்ரைட். இது வந்து இந்த இட்ஸ் ஃப்ளவர்
இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த கேனபிஸ் சட்டிவா அப்படிங்கிறது ஹெம்ப் பிளான்ட்லேருந்து எடுக்கிறது. அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த லீவ்ஸ் அதுக்கு அந்த ட்ரீல இருக்கக்கூடிய ரெசின்ஸ்னா அந்த கம் மாரி வருது இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, மரிஜுவானா, ஹஷிஷ், சரஸ் அண்ட் கஞ்சா இது எல்லாமே அப்படிதான். மரிஜுவானா வந்து யுஎஸ் மாதிரி அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ லீகலைஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே ஆர் யூசிங் இட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் அப்படிங்கிறதுனால. பட் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. தே அஃபெக்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும் பிகாஸ் இட் இஸ் ஸ்மோக்ட் இன் பைப். அண்ட் கேனபினாய்ட்ஸ் வந்து அப்யூசஸ் ஸ்போர்ட் பர்சன் சம்டைம்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணி இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமு இது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி. சம் ஆஃப் த ட்ரக்ஸ் கிவ்ஸ் மோர் எனர்ஜிங்கிறதுனால ஸ்போர்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் லீகல், இட்ஸ் இல்லீகல், பட் தே யூஸ். அண்ட் இது வந்து கொக்கா ஆல்கலாய்டு அப்படிங்கிறது கொக்கெயின் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கோகோ பிளான்ட் எரித்ராக்சைலம் கோகா அப்படின்னு. இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல வந்து இது இன்டர்ஃபியர்ஸ் அண்ட் டோப்பமைனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இட் கேன் காஸ் ஹாலுசினேஷன்ஸ். அதாவது ஏதோ ஒன்று இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு ரியலாக என்ன நடக்கிறதுனே தெரியாமல் வேற ஒரு வேர்ல்டில் ஒரு இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க. ஒரு ஹாலுசினேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுதான் அதாகும். கொக்கைன் வந்து இட்ஸ் யூஸ்ட் பை ஸ்நாட்டிங் அப்படின்னா மூக்கால இழுக்கிறது, மூக்குப்பிடி போடுறப்பல தான். அண்டு இது என்ன எதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணும், ப்ரொடியூசிங் யூஃபோரியா அண்ட் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் லேட்டர் ஸ்டேஜில் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த லேட்டர் ஸ்டேஜில் வந்து இட் காசஸ் ஹாலுசினேஷன். ஓகே, இதுக்கு வந்து இது என்னென்ன பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா அட்ரோப்பா, பெலடோனா அண்ட் தத்தூரா. இது சம் ட்ரக்ஸ் வந்து இட்ஸ் யூஸ்ட் ஃபார் மெடிசின்ஸு கூட. டிப்ரெஷன் அண்ட் இன்சோம்னியா அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, ஸ்மோக்கிங் வந்து அகெயின் இட் கேன்சர். டொபாக்கோ வந்து இஸ் நாட் குட். இது வந்து நிக்கோட்டின் இருக்குது, இட் காசஸ் கேன்சர். இதை வந்து டொபாக்கோ சூ பண்ணானா மவுத் கேன்சர் வரும். இதை வந்து ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரும். அது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணால் என்ன ஆகிட போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடிக்ஷன் வந்துடும் அதனால. So you will start liking the feeling and then you will start doing it again and then it becomes a habit. Once it becomes habit, then you are prone to that condition. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் வந்து பிளாக் ஆகிடும், ஹை பிபி வரும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், தென் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதிலெல்லாம் இந்த ஸ்மோக்கிங்னால கேன்சர் வரும். இது வந்து யூரினரி பிளாடரில் வந்து ப்ராப்ளம் வரும், த்ரோட் எம்ஃபிசெமா, ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னா ரொம்ப வந்து மியூக்கஸ் கலெக்ட் ஆகி ரொம்ப இருமல் ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம். கரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும். கரோனரி ஹார்ட் டிசீஸ்னால் பிளாக்கே வெசல்ஸ் பிளாக் ஆகிடுறது. அப்புறம் கேஸ்ட்ரிக் அல்சர் வரும், அடிக்கடி அல்சர் வரும் அவங்களுக்கெல்லாம். ஆல்ரைட், அதனால வந்து அது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரும். அப்போ வந்து யூ கான் கிவ் அப் த ஸ்மோக்கிங் ஆர் வாட் எவர். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே இப்போ நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் வரல. ஆனால் அவங்களாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருப்பாங்க. ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணி கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது தான் யூ வில் பி என்கவுண்டரிங் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால? ப்ராப்ளம் டேமேஜ் பண்ணிட்டோம், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, அப்புறமா என்ன செய்ய முடியும்? அதனால தான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் ரைட், we are coming to the last phase of this one. Alcohol, adolescence drug alcohol abuse. adolescence periodல வந்து எல்லாமே வந்து நமக்கு சேஞ்சஸ் வருது. நமக்கு வந்து இட்ஸ் பிட்வீன் யுவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கெட்டிங் யூஆர் ஆல் இன் த adolescent stage now.
ஸோ இப்போ சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியன்ட் ஃபேஸில் இருக்கீங்க 12 to 18 இயர்ஸ். அப்போ என்னன்னா மென்டல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய வருது. ஸோ அதில் என்ன ஆகிடுறதுன்னு கேட்டானாக்க நமக்கு ஒரு கியூரியாசிட்டி, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வேணும்னு தோணும். ஸோ அந்த நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் வந்து அம்மா அப்பா படிங்கிறாங்க, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் மார்க்குங்கிறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இப்படிங்கிறதுலாம். ஸோ இதில் வந்து இது பத்தாதுன்னு இந்த மூவிஸ் அண்ட் மீடியாஸ் வேற நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஆல் ஆன்டி திங்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அதை பார்த்து அது வேற நம்ம பண்ணணும். ஸோ இதில் இப்படி சொல்கிறாங்களே, அதை இப்படி ஸோ மெனி திங்ஸ் ஆர் கம்மிங் டு யூ. ஸோ இதனால வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரும். அண்ட் சம் ஃபேமிலிஸ், வெரி ரேர் ஃபேமிலிஸில் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது குழந்தைங்கள. ஸோ அந்த பியர் ப்ரெஷர், அதனால பியர் ப்ரெஷர்னால கூட இதில் வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகலாம். பட் நீங்கள் வந்து எல்லாருமே சொல்கிறது என்ன, நானும் சொல்கிறது என்னென்னா, ஆல்வேஸ் ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாராவது பண்ணி பார்க்கலாமேங்கிற மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா அவங்க குட் ஃப்ரெண்டு கிடையாது. அவங்க கூட அப்புறமா நீங்கள் பேசாதீங்க. ட்ரை டு அவாய்ட், ஆல்வேஸ் அசோசியேட் வித் குட் பீப்புள். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியமாக தெரியாது. தமிழ் மீடியமில் நீங்கள் தமிழ்லாம் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, சான்றோர் கூட நீங்கள் பழகணும். அப்படின்னா நல்ல மக்களோட பழகணும். பழகும்போது உங்களுக்கு நல்லது இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். அப்படி இல்லாமல் வந்து இப்போ சினிமாலெல்லாம் அப்படி தானே காட்டுறாங்க. ஒரு விபூதி இட்டுட்டு வருதா, கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறவங்க, கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்கலாம் பைத்தியக்கார பையன், அவன் மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தன் வந்தால் அவன் தான் ஹீரோ, அவனுக்கு படம் ஓடும். ஆக்சுவலாக அதெல்லாமே இல்யூஷன், அது தப்பு. இப்போ ரவுடி மாதிரி ஒருத்தன் வந்தால் காலேஜிலுக்கெல்லாம் அவனுக்கு படம் வரல, அவனுக்கு போடும். ஏன் அப்படி படம் எடுக்கிறாங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குன்னு எடுக்கிறாங்க. பட் அவங்க லைஃப்பில் அப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்க லைஃப்பில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அதெல்லாம் அடிக்ஷன் ஆகாதீங்க. எப்போதுமே உங்களுடைய வேல்யூஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இருக்கணும். ஸோ சைக்கலாஜிக்கல் இதில் அடிக்ஷனில் என்ன ஆகும்னு கேட்டான்னா, சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் வரும். டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங், நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் வந்து கொடுக்கும். பட் லேட்டர் ஸ்டேஜில் அது யூஸ் பண்ண அப்போ அப்படி வரும்போது திருப்பியும் அது திருப்பி எடுக்க தோணும். அது ஒன்ஸ் அது மாதிரி எடுக்கும்போது டாலரன்ஸ் லெவல் குறையும், ரிசெப்டர்ஸோட டாலரன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான்னா, ஸ்மால் அமௌண்ட்டுக்கே முன்னாடி வர்றது வந்து ஸ்மால் அமௌண்ட், அது கண்டினியூஸாக அப்படி போகும்போது அந்த குவான்டிட்டி இல்லாமல் இன்னும் ஜாஸ்தி குவான்டிட்டிக்கு தான் யூ வில் சி த எஃபெக்ட் ஆஃப் வெல்பீயிங். ஸோ ஜாஸ்தி பண்ண உங்களுக்கு வந்து அதோடைய பேட் எஃபெக்டை நீங்கள் பார்ப்பீங்க. வாட் ஹேப்பன்ஸ், யூ பிகம் வெரி டிபெண்ட் டு தட். அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி இல்லாமல் போச்சு, யூ ஆர் ஸ்டாப்பிங் தட். அந்த வித்ட்ராயல் அப்படின்னா, வித்ட்ரா பண்ணும்போது அதுலேருந்து அப்படின்னா அது என்ன எஃபெக்ட் காமிக்கும்? ஆங்ஸைட்டி, என்னமோ ஒண்ணுமே புரியாம வந்து நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆங்ஸைட்டி, ஷேக்கினஸ், உடம்பெல்லாம் அங்கே விட நடுங்கிற மாதிரி, நாசியா, வாந்தி வர மாதிரி, ஸ்வெட்டிங், வேர்த்து கொட்டுற மாதிரி, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். பாடி வாண்ட்ஸ் தட், அந்த இது வேணும்னு பாடி வந்து பண்றதுனால. அதுக்கு தான் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தட். அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் அப்படின்னா, ரெக்லெஸ் பிஹேவியர், வேண்டலிசம் அண்ட் வயலன்ஸ், அப்புறம் கோமா, டெத் டியூ டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் செரிப்ரல் ஹேமரேஜ். ஹேமரேஜ்னா செரிப்ரல் வெடிச்சு, பிளட் வெசல்ஸ் வெடிச்சு ரத்தம் வெளியில வருது, அதனால டெத் ஆகும். பிரெயின் ஹேமரேஜ்லாம் ஆனால், செரிப்ரல் ஹேமரேஜ்லாம் ஆனால் டெத்து தான். அப்புறம் ட்ரக்ஸ் மிக்ஸ்டு வித் ஆல்கஹால் மே காஸ் டெத். ட்ரக்ஸை வந்து ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிட்றது வெரி வெரி டேஞ்சரஸ். இட் வில் பிகம் ஃபேட்டல். அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த டேமேஜ் வந்து இதெல்லாம் இந்த ட்ரக்கை வந்து வாட் இட் அஃபெக்ட்ஸ் அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் அதை அஃபெக்ட் பண்ணும். லிவர் சிர்ஹாசிஸ் வரும். லிவர் போயிடுச்சுன்னா காலி, அவ்வளோதான். அப்புறம் மென்டல் அண்ட் சோஷியல் டிஸ்ட்ரெஸ் டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட சேர்ந்து இப்போ இருக்க முடியாது. பிகாஸ் யூ வில் ஆல்வேஸ் பி அடிக்டட் டு சம்திங். தே வில் பி ஹூஎவர் இஸ் தேர், தே வில் பி இன் தேர் ஓன் வேர்ல்ட். அதனால அந்த மாதிரி ஒருத்தர் டிஸ்கனெக்டடாக இருக்காங்க அப்படின்னாலே யூ கேன் ஐடென்டிஃபை, ஓ இவங்க சம்திங் இஸ் ராங் வித் தெம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்டீலிங் அண்ட் ஸ்ப்ரெடிங் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்.
எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி அதெல்லாம். ஹெப்படைட்டிஸ் பி எப்படி வருது? இன்ஜெக்ஷன்னால வருது. இல்லையா? நம்ம வந்து ட்ரக்ஸ வந்து இன்ஜெக்ட் பண்றோம் இல்லையா? இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த கன்னாபின்னான்னு அந்த அ அ யூஸ் பண்ண நீடிலே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது, அதுல எய்ட்ஸ் வரலாம், வைரஸ் வரலாம். எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி அதெல்லாம் வரலாம். ஸ்டீலிங் அது பண்றதுக்கு பணம் வேணுமே, அப்ப திருட ஆரம்பிப்பாங்க. ஸோ தட்ஸ் வை ஸ்டீலிங் அண்ட் ஸ்ப்ரெடிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகே. பிரெக்னன்சினால பிரெக்னன்சி போது விமன் வந்து ஆல்கஹால் அண்ட் ட்ரக் யூஸ் பண்ணினா தட் வில் அஃபெக்ட் த ஃபீட்டஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஐஸ், நோஸ் அண்ட் லிப்ஸ் அந்த சைஸஸ் அந்த ஷேப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளாட் நோஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே. ஆல்ரைட். வார்னிங் சிக்னல்ஸ் ஆஃப் ட்ரக் ஆர் ஆல்கஹால் அப்யூஸ் இன் அடலசன்ஸ் பீரியட்ஸ்ங்கிறது என்னது? இப்போ ட்ராப் இன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், lack of interest in personal hygiene, withdrawal and isolation, and depression and fatigue, aggressive and rebellious behavior. So, and change in sleeping and eating habits, fluctuation in weight, appetite, loss of interest in hobbies, deteriorating relationship between family and friends. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு புத்ரானா யாராவது இருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்டாக யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம் கம் அவுட் ஆஃப் தட். சரி, எப்படி நம்ம வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவாய்ட் அன்டியூ பியர் ப்ரெஷர். இந்த மாதிரி யாரான ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, ஓடி போயிடுங்க. அப்புறம் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், டாக் டு சம்படி. இந்த மாதிரி என்ன நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் நீங்கள் நம்பகமாக இருக்கீங்க, யூ கேன் டாக் டு பீப்புள். உங்கள் டீச்சர்கிட்ட கிட்ட கூட பேசலாம். உங்கள் எல்லா டீச்சரும் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா யாரான ஒருத்தர் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். தட் இஸ் த பெஸ்ட் திங். பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது அது ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அப்படி முடியல, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா யூ கேன் டாக் டு சம் அதர் பீப்புள் ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். கவுன்சிலர் கிட்ட போய் காசு கொடுத்து தான் கவுன்சிலிங் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். ஏதாவது டேஞ்சரஸாக தெரியுதானா, ஓகே, யூ ஹாவ் டு ப்ரிவெண்ட் அண்ட் யூ ஹாவ் டு டூ வாட் எவர் இஸ் பாசிபிள். Seeking professional medical help such as psychologist and psychiatrist, de-addiction and rehabilitation programs எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் நம்ம பண்ணணும். Okay, 10 more minutes, children. We will finish both the chapters. I don't know whether we will be able to do the questions today. We can finish the questions next class. ஓகே, மைக்ரோப்ஸுங்கிறது ஸ்மால் ஆர்கானிசம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்க்கு வருது, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னால வருது, பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் வருது, அப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸில் கூட மைக்ரோப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வேரியஸ் மைக்ரோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. லைக் ராட் ஷேப்ட், தென் ஸ்பெரிக்கல், and then tobacco mosaic virus. இதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் லைக் பேத்தோஜன்ஸ் மாதிரி மைக்ரோப்ஸ், ஹார்ம்ஃபுல் வைரஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேர்டு எப்படி நம்ம பண்ணுறோம், இந்த கேர்டு பண்ணுறது வந்து இட்ஸ் எகெயின் மைக்ரோப் தான். ஓகே, இதை வந்து ஃப்ரெஷ் மில்கை வந்து கேர்டு இஸ் கன்வெர்டட் பை ஆடிங் some more curd, that is lactobacillus. அது வந்து that increases vitamin B12 கூட. ஸோ அதனால தான் வந்து அந்த இது வந்து லாக்டோபாசிலஸ் வைரஸ். லேபுங்கிறது இஸ் நத்திங் பட் லாக்டோபாசிலஸ் வைரஸ். அது வந்து இட் செக்ஸ் பேத்தோஜன்ஸ் ஆல்சோ, அதாவது இட் ஃபைட்ஸ் த பேத்தோஜன்ஸ். ஓகே, ஃபெர்மெண்டேஷன், பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன், தட் இஸ் anaerobic respiration. அதில் வந்து வரக்கூடிய டவ் லைக் தோசை, இட்லி அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட். இட் இன்க்ரீஸ் த கட் பாக்டீரியா, அதாவது குட் பாக்டீரியாஸ் இந்த கட். எது சாப்பிடும்போது, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிடும்போது. ஓகே, என்ன சொல்லுவாங்க, கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம வந்து
இந்த இது வந்து மைக்ரோப்ஸ் ஹவு இட் ரியாக்ட்ஸ், ஹவு இட்ஸ் வாட் வாட் டஸ் இட் டூ இன் த ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் வந்து என்ன பண்ணுறது, இட் ரியாக்ட்ஸ் வந்து சோறாக பண்ணி பஃப் பண்ணுறது, அதாவது உப்ப வைக்கிறது. இப்போ நீங்கள் இட்லிக்கே மாவு அரைச்சி வச்சோன்னா ஃபெர்மெண்ட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? த ஃப்ளோ ரைசஸ் இல்லையா? ஸோ இட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டவ் டியூ டு இதுக்கு எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால. அப்புறம் பேக்கர்ஸ் வந்து சாக்ரோமைசஸ் செரிவேசியே, அதனால அதுதான் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் போட்டு பிரெட் பண்ணுறாங்க. தட் ஹெல்ப்ஸ் இன் ஃபெர்மெண்டிங் டவ். ஓகே, ஸோ இதெல்லாமே மைக்ரோப்ஸ் தான். த டோடி இஸ் மேட் பை ஃபெர்மெண்டிங் சாப் ஃப்ரம் பாம்ஸ். So microbes வந்து is used to ferment fish, soybean, bamboo shoots and to produce cheeses. Cheeses, different types of cheeses இருக்கு. So Swiss cheese has large holes due to production of carbon dioxide by Propion bacterium Shermani. அது ஒரு பாக்டீரியா. ஓகே, ராக்ஃபர்ட் சீஸ் அப்படிங்கிறது இஸ் ரைப்பன்ட் பை க்ரோயிங் எ ஃபங்கஸ் பென்சிலியம் ஆன் தெம். ஓகே, இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியலில் வந்து எப்படி நாங்கள் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் பெவரேஜஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸெட்ரா ஆன் அன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ரிக்வயர்ஸ் க்ரோயிங் மைக்ரோப்ஸ் இன் வெரி லார்ஜ் வெசல்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரிலாம் பண்ணுறது தான் ப்ரூ பண்ணுறது, லைக் ஒயின் அண்டு ஒயின் அண்ட் பியர், அதெல்லாம் வந்து ப்ரூவரியில் வந்து பண்ணும்போது ரொம்ப நாள் அதை வச்சு தே மேக் இட் ஃபெர்மெண்ட் அண்ட் தென் தே யூஸ் இட். அது வந்து ரொம்ப ஓல்டாக இருக்க அதுக்கு வந்து இட்ஸ் தே கன்சிடர் இட் மோர் வேல்யூபிள் அண்ட் இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. நியூவாக பண்ணுறதை விட ஓல்டாக இருக்கிறது இஸ் சாட் ஃபார் மோர் பிகாஸ் இட்ஸ் மோர் ஃபர்மெண்டட் அப்படிங்கிறதுனால. அண்டு வைன் அண்டு வாட் இஸ் இட் பியர் வந்து இட்ஸ் நாட் டிஸ்டில்ட், பட் ஆல்கஹால், அதர் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் லைக் விஸ்கி அந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் ஃபில்டர்டு. ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து அகெயின் மைக்ரோப்ஸ் இருக்குது. microbes யூஸ் பண்ணி they create make antibiotics to fight the pathogens. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிற வந்து he got a நோபல் ப்ரைஸ். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஸ்டெஃபலோகாக்கை அப்படிங்கிறது வந்து இந்த பென்சிலியம் மவுல்டு, பென்சிலியம்ங்கிறது இட்ஸ் அகெயின் அ ஃபங்கை, அந்த மவுல்டில் வந்து இட் குட் நாட் க்ரோ, அது க்ரோ ஆக முடியல, அந்த க்ரோத் வந்து ஸ்டன் ஆகிடுது, இட் அரெஸ்டட். பென்சிலியம் நாக்டர்டம் அது வந்து இந்த ஸ்டெஃப்லோகாக்கையோட க்ரோத் அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ அப்போ அதுலேருந்து இந்த பென்சிலின்ங்கிற இதை வந்து ஹி டுக் இட் அண்ட் தென் இட்ஸ் ஆன்டிபயோட்டிக்கை வந்து முதல்ல கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஓகே, இப்போ எதுலேருந்து என்னென்ன வருது, என்னென்ன மைக்ரோப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல், என்சைம் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ். இப்போ வந்து ஆஸ்பரஜில்லஸ் நிகர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ், அதை வந்து சிட்ரிக் ஆசிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆசிட்டோபாக்டர் அசிட்டே வந்து அசிட்டிக் ஆசிட், அது பாக்டீரியம். அப்புறம் கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டிசிலம் அப்படிங்கிறது பியூட்ரிக் ஆசிட், அதுவும் பாக்டீரியம். லாக்டோபாசிலஸும் பாக்டீரியம், தட் இஸ் லாக்டிக் ஆசிட், அது வேற ஒன்றும் இல்லை, தயிர். ஓகே, இப்போ ஆல்கஹால் வந்து ஈஸ்ட் இஸ் டு ப்ரொடியூஸ் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, அண்ட் சில என்சைம்ஸ் லிப்பேஸ் வந்து என்ன பண்ணுறதுனா, இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் லாண்ட்ரி. அது கூட எல்லாமே வந்து கன்சியூமபிள் தான் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் லாண்ட்ரிலெலாம் வந்து நம்ம அதெல்லாம் அந்த சர்ஃபு சபீனாலாம் சாப்பிட முடியாது. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ஆர்கானிக் சோப்ஸ் அவைலபிள். அது நம்ம பை மிஸ்டேக் சாப்பிட்டுட்டோம்னா கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்சைம்ஸ் லிப்பேசஸ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பெக்டினேசஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸ், அதெல்லாம் வந்து டு கிளாரிஃபை பாட்டில்டு ஜூஸஸ், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
and then like cyclosporin, அது வந்து இது ப்ரொடியூஸ்டு பை ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் ஃபங்கஸ். இது வந்து இம்யூனோ சப்ரசன்ட் ஏஜென்ட், லைக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிட்றது. ஸ்டாட்டின் அப்படிங்கிறது வந்து மோனாஸ்கஸ் பர்பியூரஸ், அதுவும் வந்து ஒரு ஈஸ்ட். அது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லோயர் பண்றதுக்காக சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ சீவரேஜ் ட்ரீட்மெண்ட்ல எப்படிங்கிறதுனா, இது வந்து இந்த ஆர்கானிக் வேஸ்ட், ஆர்கானிக் மேட்டர்லாம் வந்து போட்டு இதை டிஸ்டில் பண்ணி செட்டில் பண்ண விட்டு, செட்டில் பண்ணுறத வந்து எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த வாட்டரை வந்து இட்ஸ் சென்ட் த்ரூ அ டிஸ்டிலர் அண்ட் தென் இட்ஸ் அஜிடேட்டட் அண்ட் தென் அதுலேருந்து வந்து இந்த மைக்ரோப்ஸ் வந்து it eats all the remaining organic matter and then the gas is released and that is used as a biogas. இதில் என்னென்ன பயோகேஸ் வரும்னா மீத்தேன் வரும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு வரும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வரும். இதெல்லாம் வந்து நம்ம பயோகேஸை யூஸ் பண்ணலாம். I am not going to go into the detail because you would have already done all this. Okay. இப்போ இந்த பயோகேஸ் வந்து இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மெத்தனோஜென்ஸ். இந்த மெத்தனோஜென்ஸ் வந்து எப்படி இது ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா, இது மெத்தனோ பாக்டீரியம்லேருந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெத்தனோ பாக்டீரியம் வேர் இட் இஸ் அப்படின்னா, சி திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் இன் நீட் சில்ட்ரன், இது கேட்குறாங்க பர்டிகுலராக. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ். ஓகே, ரிமெம்பர் ஆல் தட், மார்க் இட் எவ்ரிவேர். இந்த பேரெல்லாம் அப்பப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதை சொல்கிறேனோ அது மட்டும்தான் மார்க் பண்ணணும், இல்லை எந்த பேர் வேணாலும் வரலாம். இந்த மெத்தனோ பாக்டீரியம் இஸ் ஃபவுண்ட் இன் த கட் ஆஃப் கேட்டில். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து நிறைய கிராஸ் அந்த மாதிரி, இவங்க வந்து ஹெர்பிவோர் இல்லையா கேட்டில்ஸு, மாடெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடும்போது அந்த செல்லுலோஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட். உங்களுக்கு தான் தெரியுமே, செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த செல்லுலோஸை வந்து டிசிக்ரிண்டேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தனோ பாக்டீரியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து அந்த கட்டில் அந்த பாக்டீரியா இருக்கிறதுனால தான் அந்த கவுடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போட்டு வாசத்தை வச்சா பாக்டீரியாஸ் வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ கேட்டில் டங் கண்டெய்ன்ஸ் தீஸ் பாக்டீரியா, அதனால தான் அது. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த கோபர் கேஸ் அப்படின்னு, இந்த வெறும் கேட்டில் டங்கை மட்டுமே யூஸ் பண்ணி கூட இந்த கோபர் கேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து குக்கிங் அண்ட் லைட்டிங்க்கு தே யூஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் ஆர் கண்ட்ரோல் வந்து என்னன்னா, பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் பிளான்ட் டிசீஸ் அண்ட் பெஸ்ட் இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லேடி பேர்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் அஃபிட்ஸ், டிராகன் ஃப்ளைஸ் கண்ட்ரோல்ஸ் மஸ்கிட்டோஸ். அந்த மாதிரி நேச்சர்லேயே அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் வாட் எல்ஸ்? The microbial biocontrol agents வந்து it attacks the insect and other arthropods. So it is suitable for species specific narrow spectrum insecticidal application and desirable in IPM, that is integrated pest management. அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. Program to conserve beneficial insects. Okay, இதை வந்து this is used for fertilizers also. இது என்ன, general microbes is used for fertilizers also. Root nodules and legumes எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? root nodules and legumes எல்லாம் வருது. Rhizobium அப்படிங்கிறதும் rhizobium வந்து is a symbiotic bacteria and root nodules of leguminous plant. அது வந்து what it does, it fixes nitrogen, atmospheric nitrogen. சில root வந்து it may be incapable of taking nitrogen from the atmosphere. அதை வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த ரைசோபியம். இதை வந்து வின்-வின் சுச்சுவேஷன், அதுக்கு இதோட நியூட்ரிஷன் எடுத்துக்கும், இது வந்து அதுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா இந்த சாயில் என்ன பண்ணும், அசோஸ்பிருலியம் அண்ட் அசோட்டோபாக்டர் வந்து என்ரிச் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த சாயில்.
அதுக்கு அது யூஸ் பண்ணும். ஸோ மைகாரிசா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை வித் பிளான்ட். இப்போ இந்த ஃபங்கஸ் வந்து கெட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த பிளான்ட். அந்த ஃபங்கல் சிம்பயாண்ட் performs the following. என்ன பண்ணுது அப்படின்னா absorb the phosphorus from the soil and pass it to the plant and gives resistance to the root borne pathogens. இந்த பாஸ்பரஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பேத்தோஜென்ஸையும் அது ஃபைட் பண்ணுறது. ரெசிஸ்டன்ஸ் ரூட் இல்லை, பிகாஸ் அது பேத்தோஜென்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேத்தோஜென்ஸ் கிட்டேருந்து அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. அண்ட் salinity and drought conditionsல it gives tolerance and overall increases the plant growth and development mycorrhizal. And another thing is cyanobacteria. Cyanobacteria is the blue green algae ellame. So autotrophic microbes, they fix atmospheric nitrogen. And then Anabena, Nostac, Oscillatoria idella. Paddy fieldsல வந்து cyanobacteria serves as biofertilizers. Paddy fieldsல cyanobacteriaக்கு என்ன வேலை அப்படின்னா அது அடியில் இருக்கும். paddy fields தண்ணியில தானே நிற்குது. ஸோ அந்த தண்ணியில் cyanobacteria வந்து serves as biofertilizers-ஆ இருக்கும். So it also adds organic matter to the soil and increases its fertility. So இந்த மாதிரிலாம் வந்து மைக்ரோஸ் வந்து they are very useful to the human beings also. Human being and plants also. All right, children, with this we finish the unit. But I was little doubtful whether we will be able to finish the questions அப்படின்னா that we will do in the next week. We can't do the questions because it's very late. Okay, so next week we will be doing the questions, Neet questions in each chapters in this unit. Ma'am, உங்க நம்பர் வேணும் மேம். என்னம்மா நம்பர் வேணும் மேம். என்ன நம்பர்மா? ஃபோன் நம்பர். புரியல. உங்க கான்டாக்ட் நம்பர் வேணும் மேம். ஓ, என்னோட கான்டாக்ட் நம்பரை தரேனே. லெசன் வைஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ண முடியுமா மேம்? பண்ணலாமே. தேங்க்யூ மேம். பாதியில ஜாயின் பண்ணனால பாதி கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே